வணக்கம் நண்பர்களே. இது உறவென்று சொல்ல நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன வீடு தாங்காமல் உறவினர் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஜானகி முகம் நிறைய புன்சிரிப்பாக வளைய வந்தாள். கல்யாண பொண்ணு சுறுசுறுப்பாக தான் வேலை செய்கிற, அழகு ஒரு படி கூடின மாதிரி இருக்கு. தூரத்து உறவு பாட்டி கேலி செய்ய அவளை பார்த்து ரசித்தபடி வரிசை வைக்க தாம்பாலங்களை எடுத்து மண்டபத்துக்கு போகும் சாமான்களோடு வைத்தாள். ஜானகி, உன்னுடைய துணிமணிகள் இருக்கிற பெட்டியை ஞாபகமாக எடுத்து வை, மறந்துட போற. கூட்டத்தில் ஒருவர் சொல்ல, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆமாம், சுகந்தி எங்க காணோம்? உள்ளே ரகுவுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. நீ நல்ல புடவையாக கட்டிக்க, சாயந்தரம் மண்டபம் போகும்போது பட்டு புடவை கட்டிக்கலாம். எதுக்கு? இதுவே நல்லா தானே இருக்கு. இருக்கட்டும், கல்யாண பொண்ணு வித்தியாசம் தெரிய வேண்டாமா? போய் கழுத்தில் அட்டிகை எடுத்து போடு, புடவை கட்டிக்கோ. ஓ ஜானகி. உள்ளே சென்றவள் விரல் அகல ஜரிகை போட்டு ஆழ்ந்த மெரூன் நிற பட்டு சேலையை கட்டி பூ வைத்து பாட்டியம்மா சொன்னது போல அட்டிகையை அணிந்து கண்ணாடியில் பார்த்தாள். சிவந்த நிறமும் கூரான மூக்கும் நீல கண்களும் நெற்றியில் மங்களகரமாக வைத்திருந்த குங்குமமும் இப்போது அவள் செய்து கொண்ட ஒப்பனையும் சேர்ந்து அவள் அழகை மேலும் மெருகூட்டியது. கையில் ரகுவை தூக்கி கொண்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சுகந்தி அழகோவியமாக நிற்கும் ஜானகியை பார்த்து, அம்மா, இந்த அலங்காரத்தில் உன் வயசு 10 குறைஞ்சி போச்சு. எனக்கு அக்கா மாதிரி தெரிகிற. போடி, நீயும் உன் கிண்டலும். ரகு, இட்லி கேசரி சாப்பிட்டியா கண்ணா? பேரனை தூக்கி முத்தமிட்டாள். என்னம்மா, அண்ணன் நந்துவை இன்னும் காணோம்? அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம். இருந்து நடத்த வேண்டிய பிள்ளை இன்னும் வரலை. அழுத்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். பாவண்டி, அவன் லீவு கிடைக்கல, என்ன செய்வான்? விடியற்கால புறப்பட்டிருக்கான், பாதி வழி வந்திருப்பான். வரட்டும் வரட்டும், உன் மருமகள் இஷ்டந்தானே எல்லாமே. அவ தான் முதல் நாள் போகலான்னு சொல்லி இருப்பா. மகள் மேல் ஜானகிக்கு கோபம் எட்டி பார்த்தது. எதுக்கு சுகந்தி உங்கள் அண்ணியை குறை சொல்கிற? அவள் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு தான் கிளம்ப ரெடியாக இருக்கா. நந்துவுக்கு தான் லீவு போட முடியல. கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் இருப்பாங்க. அப்புறம் என்ன? வா வா, வந்த சொந்தக்காரங்க வெளியில் இருக்காங்க, நாம் உள்ளே உட்காந்துருக்குறோம். வா போகலாம். சுகந்தி, உங்கள் அம்மாவை அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போ. மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்னடி அம்மா இது? எல்லாருமே இப்படி கேலி கிண்டலும் பண்ணுறீங்க. கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிங்களா? என் பிள்ளை வந்துக்கிட்டே இருக்கான், வரட்டும் சொல்கிறேன். என்ன ஒரே கலாட்டா? பொம்பளைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டீங்க போல. யாரை பற்றி பேச்சு? கேட்டபடியே கல்யாணராமனின் நெருங்கிய நண்பர் சபேசன் அங்கு வர, என்ன தான் அண்ணா கேலி பண்ணுறாங்க? உங்கள் நண்பர் எங்கே காணோம்? வெளியில் மகன் வரானான்னு பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கான். அக்கா பேத்தி ஜானகியின் அருகில் வந்து, பாட்டி வாங்க, தாத்தா கிட்ட போகலாம். கையை பிடித்து இழுத்தபடி சொல்ல, கல்யாணராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்னவோ. ராகத்துடன் பாட அங்கிருப்பவர்கள் கொல் என்று சிரிக்க 2 பேருக்குமே பெயர் பொருத்தம் பிரமாதம். என்னைக்கும் இதே சந்தோஷத்தோடு நிறைவாக இருக்கட்டும். மூதாட்டி சொல்ல கார் ஹாரன் கேட்க நந்து வந்தாச்சு. ஜானகி பரபரப்பாக வாசலுக்கு செல்ல உள்ளே இருந்த உறவு கூட்டம் அவளை பின்தொடர்கிறது. டிரைவர் சீட்டில் நந்து இருக்க அருகில் உட்கார்ந்திருந்த ஸ்வேதா குழந்தை பரணியை தூக்கியபடி புன்னகை போக்க இறங்கி வருகிறாள். வாங்க வாங்க, எல்லாரும் வந்தாச்சு. நீங்கள் தான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டாங்க இல்லையாண்ணா? பெரியம்மா பெண் கேட்க கல்யாணராமன் ஸ்வேதாவின் கையில் இருந்த பேரனை வாங்கி கொள்கிறார். பரணி கண்ணா, தாத்தா பாட்டி கல்யாணம் பார்க்க வந்தியா? என்னம்மா ஸ்வேதா, பல்லெல்லாம் வரிசையாக முளைச்சாச்சு போல இருக்கே. ஆமாம், வர வர ரொம்ப வாழ்த்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் என் பேரை மக்குன்னு நினச்சியா? ஜானகி பரணியை தூக்க, என்னப்பா, எப்போ மண்டபம் போகணும்? மதியம் 3 மணிக்கு மேலே. என்ன நந்து, வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லை? கல்யாணராமனின் அருகில் நின்ற பாபு கேட்க, சாரி மாமா, கூட்டத்தில் எல்லாரையுமே பார்த்தேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சுகந்தி எங்க? ரகுக்குட்டி எப்படி இருக்கான்? அப்போது தான் கூட்டத்தில் சுகந்தி இல்லாததை கவனித்த ஸ்வேதா, சுகந்தி எங்க அத்தை? இங்கே தானே இவ்வளோ நேரம் இருந்தால் உள்ளே போயிருப்பா. சரி, நான் போய் பார்த்துக்கிறேன். உள்ளறையில் தூளியில் ரகுவை போட்டு ஆட்டி கொண்டிருந்த சுகந்தியை பார்த்து, சுகந்தி எப்படி இருக்க? ரகு தூங்கிட்டானா? தூளியை விலக்கி எட்டி உள்ளே பார்த்து அவன் கன்னத்தை தொட்டு முத்தமிட்டாள். அத்தை வந்திருக்கேண்டா கண்ணா, தூக்கம் வந்துடுச்சா? சரி தூங்கு செல்லும். சுகந்தி, நீ எப்போ வந்த? நான் வந்து 2 நாள் ஆச்சு. வந்து இருந்து விசேஷத்தை நடத்த வேண்டிய நீங்கள் தான் கடைசி விருந்தாளியே உள்ள நுழையிறீங்க. என்ன பண்ணுறது, உங்கள் அண்ணனுக்கு தான் லீவு கிடைக்கலையே. எனக்கும் முதலில் வந்து எல்லாரோடனும் இருக்கணும்னு ஆசை தான். என்ன செய்கிறது? பரணிக்கு பசி வந்திருக்கோம், நான் போய் பார்க்குறேன். நீ ரகுவை தூங்க வச்சுட்டு வா. கல்யாணராமன் ஜானகிக்கு நந்தகுமாரும் சுகந்தியும் பிறந்து வாழ்க்கையை நிறைவாக நடத்தினார்கள். அரசு அலுவலகத்தில்
அரசு அலுவலகத்தில் அதிகாரியாக வேலை பார்த்த கல்யாணராமன் நேர்மையானவர் என்று பெயர் எடுத்தவர். நந்தகுமார் படித்து ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் மேக்ஸ் ப்ரொஃபஸராக வேலை பார்க்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கும் ஸ்வேதாவை தேர்ந்தெடுத்து நந்தகுமாருக்கு மணமுடித்தார்கள். மகள் சுகந்தியும் படித்து முடிக்க கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருந்த பாபுவை மணமகனாக தேர்ந்தெடுத்தார்கள். இன்று ரிட்டையர் ஆகி மகன், மருமகள், மகள், மருமகன், பேரன்களோடு நிறைவாக 60வது கல்யாண வைபவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரணிக்கு ஒரு தட்டில் கேசரியை வைத்து ஊட்டியபடி இடுப்பில் தூக்கி வரும் அம்மாவை பார்த்தாள் சுகந்தி. பரணி, அத்தை பாத்தியா, ரகு குட்டி எங்கன்னு கேளு பார்க்கலாம். பாட்டி, ஓட்டுறேன்டா கண்ணா, கேசரி நல்லா இருக்கா? சுகந்தி ரகுவுக்கு 2 மாதம் சின்னவனாக இருந்தாலும் 1.5 வயசுலேயே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் பாத்தியா. ரகுக்கு தான் இன்னும் சரியாக பேச்சு வரல. சாப்பிட்டா செல்லம், நல்லா இருக்கா? இட்லி சாப்பிட்லாமா? வேண்டாம் பாட்டி, இதுதான் வேணும். பாத்தியா சுகந்தி, என்ன அழகா பேசுகிறான். சரி சரி, ரொம்ப தான் அலட்டாத. என்னமோ உன் மகனுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி இந்த கொஞ்சற. கல்யாணமாகி 5 வருஷமாச்சு, குழந்தை பிறக்கலன்னு எங்கேயோ போய் தத்தெடுத்து வந்த பிள்ளை தானே இது. என்னம்மா நீ, அவங்க தான் பரணின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னா நீ இது என்ன உன் சொந்த பேரனா? யார் பெத்த பிள்ளையோ? போய் அன்னிக்கிட்ட கொடுத்துட்டு உன் பேரனை வந்து தூங்க வை. நிஷ்டூரமாக பேசும் மகளை பார்த்தாள் ஜானகி. ஜானகியும் கல்யாணராமனும் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். நீங்கள் 2 பேரும் நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க? ஆமாம்ப்பா, இதில் எந்த மாற்றமும் இல்லை. 2 பேருமே இதில் உறுதியாக தான் இருக்கோம். மருமகளை பார்க்கிறார். என்னம்மா நீ என்ன சொல்கிற? மாமா, கடவுள் எங்களுக்கு குழந்தை கொடுக்காதது நான் குறையா நினைக்கல. இவ்வளவு நாள் காத்திருந்தோம், பிறக்கலை. கடவுள் அருளால் அவரால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட குழந்தைக்கு தாய் தந்தையாக இருக்க எங்களை பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. அதை நாங்கள் உளமாற நம்புகிறோம். அது எங்கள் கடமையாக நினச்சி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் மாமா. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவாக இருந்து வளர்த்து ஆளாக்க பிரியப்படுறோம். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுள் பேதமில்லை மாமா. இரத்த பந்தங்கள் மட்டுமே உறவுகளை உருவாக்குறதில்ல. உண்மையான அன்பு, பாசம் உறவுகளை உருவாக்குன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் அந்த குழந்தைகிட்ட காட்டுற அன்பும் பாசமும் எங்களை மனசார அந்த குழந்தைக்கு தாய் தந்தையாக ஒத்துக்க வைக்கும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை மறைந்து சந்தோஷம் வரும். நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மைதாம்மா. எங்களுக்கு இதில் மனப்பூர்வமான சம்மதம். நீங்கள் யாரை உங்கள் குழந்தையாக மடியில் ஏந்தி வர்றீங்களோ அந்த குழந்தைய எங்கள் பேரனாக பார்க்க நாங்களும் தயாராக இருக்கோம். என்ன ஜானகி சொல்கிற? ஆமாம் நந்து, உன் குழந்தை என் பேரன் உங்களோட அன்பு மழையில் நனைஞ்சு ஒரு சிறந்த மனிதனாக உருவாக காத்திருக்கும். அந்த தளிரை சீக்கிரமாக போய் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசிய ஜானகி மகனை தன் தளர்ந்த கரங்களால் அணைத்து கொள்கிறார். 6 மாத குழந்தை பரணி அந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க நந்தகுமார் ஸ்வேதா வாழ்க்கையில் சந்தோஷம் கரை புரண்டு ஓடியது. தங்கள் மனதில் இருக்கும் ஆசையை புரிந்து கொண்டு அனுமதி கொடுத்த மாமனார் மாமியாரின் மேல் ஸ்வேதா வைத்திருந்த மதிப்பு கூடியது. குடும்பமே பரணியை அந்த வீட்டு குழந்தையாக பார்க்க சுகந்தி மட்டும் ஏனோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள். என்னம்மா நீ, நம்ம குடும்பத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். யார் பெத்த பிள்ளையோ அதை தூக்கி வந்து சீராட்டி பாராட்டி வளர்க்க நமக்கு என்ன தலையெழுத்தா? நீயும் அப்பாவும் எதுக்கு சம்மதம் சொன்னீங்க? குழந்தைக்கு பெயர் வைக்கும் விழாவுக்கு கூட சுகந்தி வரவில்லை. இன்று வரை வருஷம் 1 வெறுப்பை விடாமல் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறாள். 60 கல்யாணம் சிறப்பாக நடைபெற்று முடிய வந்த உறவு ஜனங்கள் விடைபெற வீட்டில் கூட்டம் குறைந்து நந்து, சுகந்தியின் குடும்பம் மட்டுமே இருந்தார்கள். ரகுவும் பரணியும் கார், ட்ரெயின், பொம்மை என்று தாத்தா வாங்கி வைத்திருந்த விளையாட்டு பொருட்களை கடை பரப்பி விளையாட, ரகு எழுந்திரு, விளையாண்டது போதும், வா தூங்கலாம். வர மறுத்த குழந்தையை வலுக்கட்டாயமாக தூக்கினாள் சுகந்தி. ஏன் சுகந்தி, குழந்தைங்க விளையாடட்டுமே, ஏன் தூக்குற? விடுமா. இல்லைண்ணா, இது இவன் தூங்குற நேரம், போய் தூங்க வைக்கிறேன். ரகுவுடன் உள்ளே செல்ல ஸ்வேதா சுகந்தியின் பின்னால் போகிறாள். என்ன சுகந்தி, ரகுவுக்கு தூக்கம் வருதா? இல்லை, எனக்கு அவனை விளையாட விட இஷ்டமில்லை. ஏன் சுகந்தி? பரணி எந்த சாமானை எடுத்தாலும் வாயில் வச்சு எச்சல் பண்ணுறான். நல்ல பழக்கங்களே அவன்கிட்ட இல்லை போல இருக்கு. அவனை பார்த்து இவனும் கெட்டு போகக்கூடாது இல்லையா? அதனால தான். ஸ்வேதாவின் முகம் சுருங்குகிறது. சின்ன குழந்தைங்க புரியாமல் அப்படி தான் பண்ணோம். இதை போய் பெருசாக சொல்கிறியே. உங்களுக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாமல் இருக்கலாம். அவன் என்ன எங்கள் அண்ணனோட ரத்தமா? அவன்கிட்ட நல்ல பழக்கங்களை எதிர்பார்க்கறதுக்கு அவன் உடம்புல யார் ரத்தம் ஓடுதோ? சுகந்தி, அவனை எங்கள் மகனாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், அதுக்காக எல்லாருமே அப்படி நினைக்க முடியாதுல்ல. நீ தேவையில்லாமல் என் வாயை கிளறாதீங்க. முகம் வாட வெளியே வரும் ஸ்வேதாவை பார்க்கிறாள் ஜானகி. என்னம்மா, சுகந்தி ஏதாவது சொன்னாலா? இல்லத்த, லேசா தலைவலி, வேற ஒன்றும் இல்லை.
சுகந்தி, உங்கள் அண்ணிக்கிட்ட என்ன சொன்ன? அவங்க பிள்ளை பரணியை பற்றி பேசினேன். அவங்க சொந்த பிள்ளை மாதிரி என் அண்ணன் மகன் மாதிரி நினச்சி பேசுகிறாங்க. அது அப்படி கிடையாதுன்னு புரிய வச்சேன், அவ்வளவுதான். வேண்டாம் சுகந்தி, நீ பேசுறது தப்பு. பாவம், பச்சை மண்ணு. அதை வெறுக்க உனக்கு எப்படி மனசு வருது? நானே அவனை என் பேரனா ஒத்துக்கிட்டேன். அப்புறம் உனக்கு என்னடி? நீ ஏன் பிரித்து பார்க்குற? இங்கே பாருமா, என்கிட்ட தேவையில்லாமல் விவாதம் பண்ணாத. கல்யாணத்துக்கு வந்தேன், நல்லபடியாக முடிஞ்சுது, நான் கிளம்பணும், புரிஞ்சுதா? பரணியை தூங்க வைத்துவிட்டு பால்கனிக்கு வந்தாள் ஸ்வேதா. கல்யாணம் நல்ல திருப்தியாக நடந்து முடிஞ்சது. அப்பா அம்மா முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா ஸ்வேதா? 60 வயது நிறைவு பெருசில்லை, அதுவரை அவங்க வாழ்க்கை நிறைவானதாக இருக்கணும். எங்கள் அப்பா பரம்பரை பணக்காரர் கிடையாது, தன் உழைப்பினால் தான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்தார். சுகந்தியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி என்னையும் ஆளாக்கி இருக்கிறாரு. பேரன்களோட இப்போ சந்தோஷமாக 60 கல்யாணமும் நடத்தி முடிச்சாச்சு. நந்து பால்கனி கைப்பிடி சுவரை பிடித்தபடி ஸ்வேதாவை பார்க்கிறான். என்ன ஸ்வேதா, பதிலே காணோம்? நீங்கள் சொன்னதெல்லாம் வாஸ்தவந்தான், ஆனால் உங்கள் தங்கை சுகந்தி ஏன் என்ன சொன்னா? நம்ம பரணியை ஒரு பொருட்டாகவே நினைக்கல, வார்த்தைகளால் மனசை காயப்படுத்துகிறா. பரணி உன் பேரனே இல்லை, அப்புறம் அவனை தூக்கி வச்சு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்குது, கீழே விடுன்னு என் காது படவே அத்தைக்கிட்ட பேசுகிறா. ஏங்க, யாருமே நம்ம மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கண் கலங்க பேசும் ஸ்வேதாவை பார்க்கிறான். இதில் வருத்தப்பட ஒன்றும் இல்லையே ஸ்வேதா, இது நாம் எதிர்பார்த்தது தானே. எல்லாருக்கும் இதை ஒத்துக்கிற பக்குவம் இருக்காதுல்ல. அதுவும் தங்களுக்கு சுலபமாக கிடைச்ச ஒரு விஷயம் அடுத்தவங்களுக்கு பிரயத்தனமாக இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம 2 பேருமே பரணியை நம்ம மகனாக மனசார ஒத்துக்கிட்டோம். இதில் மற்றவங்க அபிப்பிராயமோ உதாசீனமோ நம்ம பாதிக்கக்கூடாது ஸ்வேதா. நீ கவலையே படாத. நம்ம மகனை அருமை பெருமையாக வளர்த்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுப்போம். நம்ம வாழ்வின் ஆதார சுருதியே அவன்தான். கடவுள் நமக்காக அனுப்பி வச்ச நம்ம பிள்ளை அவன். கன்னத்தோட அழாத ஸ்வேதா. நந்தகுமாரின் வார்த்தைகள் ஆறுதலை கொடுக்க, சில சமயத்தில் இது மாதிரி உதாசீனங்களை என்னால் தாங்க முடியாமல் போயிடுது. உங்களவுக்கு என் மனசுக்கு பக்குவம் இல்லைங்க. இங்கே பாரு ஸ்வேதா, யார் என்ன சொன்னாலும் சரி, அவன்தான் நம்ம மகன்னு கடவுள் முன்னாடி நாம் 2 பேருமே சத்தியம் செஞ்சுருக்கோமே. அதிலிருந்து என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் மாறக்கூடாது. பெற்ற மகனை விட ஒரு படி மேலாகத்தானே நாம் அவன்கிட்ட பாசம் வைக்கணும். இதில் நான் உறுதியாக இருக்கேன். உன்கிட்டையும் அந்த உறுதி வேணும் ஸ்வேதா. நிச்சயமாக பரணி நம்ம மகன். காலங்கள் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. சந்தோஷமோ துக்கமோ நாட்கள் நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நந்தகுமார் ஸ்வேதாவை பொறுத்தவரை அவர்களின் பொழுதுகள் மகன் பரணியுடன் சந்தோஷமாக நகர்கிறது. பரணியின் அன்பு பாசத்தில் இருவரும் திக்குமுக்காடி போகிறார்கள். 10 வயதை தொட இதோ 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் பரணி பள்ளி விட்டு வந்து அம்மா அப்பாவுக்காக வாசலில் காத்திருக்கிறான். பரணி, ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட போல இருக்கு. எதிர் வீட்டு வீணா கேட்க, ஆமாம் ஆண்டி, கடைசி பீரியட் இல்லை, அதுதான் அம்மா வர்றதுக்குள்ளே வந்துட்டேன். சரி வா, ஏன் வாசல்லையே நிற்கிற, இங்கே வந்து உட்காரு. இல்லை ஆண்டி, அதுவும் ஆட்டோ வருது, அம்மா வந்துட்டாங்க. ஆட்டோ வந்து நிற்க இறங்கும் ஸ்வேதாவை நோக்கி ஓடி வருகிறான். என்ன பரணி, இன்னைக்கு நீ சீக்கிரம் வந்துட்டியா? ஆமாம்மா, நீங்கள் வந்து கதவை திறங்க, உள்ளே போகலாம். ஸ்வேதா, நான் இப்போ தான் பரணி நிற்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. பரவாயில்ல வீணா, பரணி சமத்தா இருப்பான், வாடா கண்ணா, உள்ளே போகலாம். கதவை திறந்து இருவரும் உள்ளே செல்கிறார்கள். கட்டியிருந்த புடவையை அவிழ்த்துவிட்டு நைட்டிக்கு மாறியவள் பரணியை அழைத்து போய் கை கால் கழுவி வேறு ட்ரெஸ் மாற்றி கையை பிடித்து அழைத்து வருகிறாள். அம்மா, இன்னைக்கு சயின்ஸ் டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு தெரியுமா? வெரி குட். என் பரணி தான் நல்லா படிப்பானே. சரி அம்மா, என்ன டிஃபன் செய்யட்டும்? பஜ்ஜியா இல்லை பக்கோடாவா? பெரிய மனுஷத்தனமாக முகவாய் கட்டியில் கையை வைத்து தீவிரமாக யோசிக்கும் மகனை பார்த்து வாய் விட்டு சிரிக்கிறாள். சீக்கிரமாக சொல்லு பரணி. அப்பாவுக்கு பிடிச்ச பக்கோடா சரியா? ஏன் உனக்கு பிடிச்ச பஜ்ஜி செய்யக்கூடாதா? வேண்டாம்மா, எனக்கு அப்பாவை ரொம்பவே பிடிக்கும், அதனால் அப்பாவுக்கு பிடிச்ச பக்கோடாவும் எனக்கு பிடிக்கும், அதனால் அதையே செய்யுங்க. நான் ஹோம்ஒர்க் செய்யட்டுமா? பேக்கை எடுத்துக்கொண்டு அதை வாங்கி வைக்கிறாள். வேண்டாம் கண்ணா, இப்போ தானே ஸ்கூல் விட்டு வந்திருக்க, கொஞ்ச நேரம் டிவி பாரு, டிஃபன் சாப்பிடு, அப்புறமா அரை மணி நேரம் போகட்டும், போய் விளையாடிட்டு வா, 7 மணிக்கு மேலே படிக்கலாம், சரியா? இல்லைம்மா, நான் இப்போவே படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுத போகிறேன், அப்போ தான் அப்பா 7 மணிக்கு வந்ததும் அவங்களோட பேசிகிட்ருக்கலாம், விளையாடலாம், ப்ளீஸ்மா. அழகிய திராட்சை கண்களை உருட்டியபடி பேசும் பரணியை அள்ளி அணைத்து முத்தமிடுகிறாள்.
இரவு கட்டிலில் படுத்து அயர்ந்து தூங்கும் பரணியின் கேசத்தை தடவி கொடுத்தபடியே அமர்ந்திருக்கும் கணவன் அருகில் வருகிறாள். என்ன ஸ்வேதா, அடுப்படி வேலை முடிஞ்சுதா? ஆமாங்க. பரணி அதுக்குள்ளே தூங்கிட்டானா? இவ்வளோ நேரம் என்னோட பேசிகிட்டு இருந்தான், இப்போ தான் தூங்கினான். அவனுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருதில்ல, நாளைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாமா? எனக்கு நாளைக்கு ஸ்கூலில் இன்ஃபெக்ஷன் நடக்குது, நீ இங்கே சீக்கிரமே வர முடியாது, 6 மணிக்கு மேலே தான் போகலாம். நாளைக்கு நான் சீக்கிரமே வந்துடுவேன். காலேஜில் செமினார் நடக்குது, எனக்கு பெருசாக வேலை இல்லை. உங்கள் மகன்கிட்ட சொன்னீங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவான். உங்களோட இருக்கிறதுனா அவனுக்கு அவ்வளவு இஷ்டம். என்னை விட உங்கள் மேலே தான் பரணிக்கு பிரியம் ஜாஸ்தி. ஏன், உனக்கு பொறாமையாக இருக்கா? பொறாமையாக இல்லைங்க, பெருமையாக இருக்குது. உங்களோட அன்பும் பாசமும் தானே அவனை உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நெருங்க வச்சிருக்கு. அதை நினச்சி பெருமையாக இருக்குது. உண்மையில் இவனை மகனாக அடைய நான் ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கோம்னு தான் தோணுது ஸ்வேதா. இந்த வயசுலேயே எவ்வளவு பிரியம் பாசத்தோடு இருக்கிறான். நம்ம மனசை வருத்தப்பட வைக்கக்கூடாதுங்கிற பக்குவம் இப்போவே அவன்கிட்ட இருக்குது. பரணி ஒரு தங்கமான பிள்ளை. எனக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒரு காலத்தில் கவலைப்பட்டேன். இப்போ சொல்கிறேன், உண்மையான அன்பும் பாசமும் எந்த இரத்த பந்தமும் இல்லாத ஆத்மாக்களை கூட உயிரோட கலக்க வைக்கும். அதுதான் உண்மை. உணர்ச்சி வசப்பட்டு பேசும் நந்துவின் தோள் மேல் சாய்கிறாள் ஸ்வேதா. இது போதுங்க, நீங்கள், நான், பரணி, நம்ம குடும்பம், இந்த சந்தோஷம் எனக்கு போதுங்க. குழந்தை இல்லாமல் வெறுமையை சந்திக்கும் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டா எத்தனையோ அனாதை குழந்தைகளுக்கு அன்பான பெற்றவங்க கிடைப்பாங்க. அவங்க வாழ்க்கையும் நம்ம போல சந்தோஷமானதாக அமையும் இல்லையா? சந்தேகமே இல்லை ஸ்வேதா. நிச்சயமாக இந்த முடிவை எடுக்கும் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நம்ம சுகந்தியை போல ஒருத்தர் 2 பேர் பேச்சை அசட்டை செய்து வாழணும், அவ்வளவுதான். நீங்கள் சுகந்தின்னு சொன்னது தாங்க ஞாபகம் வருது. அத்தை ஃபோன் பேசினாங்க. 10ஆம் தேதி வீடு கிரக பிரவேசம் வச்சுருக்காங்களாம். அழைப்பு வரும், அவசியம் வாங்கன்னு சொன்னாங்க. வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தால் சுகந்தி. உள்ளே பாலிஸ் வேலை நடைபெற்று கொண்டிருந்தது. கபோர்ட் வேலை பார்த்து கொண்டிருந்த ஆசாரியிடம் பேசிக்கொண்டிருந்த பாபுவிடம் வந்தாள். பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்னு பேர். அடுப்படி பெருசாக இருக்கட்டும்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்போது கபோர்டு வச்சதும் இன்னும் சின்னதாக தெரியுது. அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருந்தாலே பெருசு. அது போதாதா உனக்கு? ரொம்ப நல்லா இருக்கே நீங்கள் சொல்கிறது. பொம்பளைங்க பொழுதுக்கும் அடுப்படி வாசம் தான் செய்கிறாங்களா? எங்கே வெளியில் வர்றது? காலையில் காஃபி, டிஃபன், மதியம் சாப்பாடு, ராத்திரி உணவுன்னு பொழுதுக்கும் இங்கே தானே இருக்க வேண்டி கிடக்குது. அதெல்லாம் அந்த காலம். அம்மியில் அரைச்சி, ஆட்டுக்கல்லில் ஆட்டி, உலக்கையில் குத்தி உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் நடந்திருக்கும். இப்போ யார் அப்படி உடம்பு வளைஞ்சு வேலை செய்கிறாங்க? ரெடிமேட் மாவு, சப்பாத்தின்னு வாங்கி சுலபமாக வேலையை முடிச்சுட்டு டிவியில் சீரியல் பார்த்துட்டுல நல்லா பொழுது போக்குறாங்க. சும்மா நிறுத்துங்க. என்னமோ நாங்கள் சமைச்சு சாப்பாடு போடாமல் தான் இப்படி இருக்கீங்களாக்கும். சரி, ரகு ஸ்கூல் விட்டு வந்திருப்பான், நான் கிளம்புறேன். வீட்டில் தான் 1க்கு 2 வேலைக்காரங்க இருக்காங்களா, அப்புறம் என்ன, நானும் வரேன், இரு போகலாம். அம்மாவும் அப்பாவும் இந்த புதன்கிழமை புறப்பட்டு வரதா சொன்னாங்க. அவங்க வந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ரகுவை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு புது வீடு வேலையும் வந்து பார்த்துக்கிட்டு பொழுதே சரியாக போயிடுது. சரி இரு, இன்ஜினியர் வர்றாரு, அவர்கிட்ட பால்கனி டைல்ஸ் ஓட்டுறதை பற்றி சொல்லணும், சொல்லிட்டு வந்துடுறேன். நீ போய் காரில் உட்காரு, வந்துடுறேன். ரகுவுக்கு பாட்டியையும் தாத்தாவையும் பார்த்ததில் ஏக சந்தோஷம். பாட்டி, நாங்கள் புது வீடு போக போகிறோமே, வீடு சூப்பராக இருக்குது பாட்டி. எல்லாம் உனக்காக தான் கண்ணா. அப்பா பார்த்து பார்த்து கட்டுறாரு. ஆமாம் பாட்டி, வீட்டுக்கு ரகு இல்லம்னு பெயர் வைக்க போகிறாங்க தெரியுமா? என்னம்மா பெரிய மனுஷன் மாதிரி கதை அளக்குறானா? ரகுவுக்கு புது வீடு ரொம்ப பிடிச்சிருக்குது போல இருக்கு. ஆமாம், இங்கே விளையாடக்கூட இடமில்ல, குறுகலான தெரு, அதுவும் இல்லாமல் மாடி வீடு. அவனுக்குன்னு தனியாக ரூம், பால்கனி வச்சு அவங்க அப்பா பார்த்து பார்த்து கட்டுறாரு. அதுதான் சந்தோஷமாக சொல்கிறான். சுகந்தி, அண்ணனுக்கு பத்திரிக்கை அனுப்பி வச்சிட்டியா? ஃபோனில் கூப்பிட்டு 2 பேர்கிட்டையும் வர சொல்லி கூப்பிடுமா? மகளை பார்த்தார் கல்யாணராமன். நேற்று தான் பத்திரிக்கை அனுப்பி வச்சிருக்கு, நாளைக்கு பேசுகிறேன். என்னவோ தெரியல, அண்ணன் பேசிய நாளாச்சு. பிள்ளைய தத்தெடுத்தாலும் எடுத்தாங்க, எந்த சொந்தமும் வேண்டாம்னு ஒதுங்கியே இருக்காங்க போல. அப்படி கிடையாது, நீ தான் சரியாக பேசுகிறதே இல்லை. பரணி வாரம் ஒரு தடவை எங்களோட பேசாமல் இருக்க மாட்டான். ஜனங்க மேலே பிரியம் அதிகம். அவ்வளவு அன்பாக பாசமாக பேசுவான். ஜானகி சொல்ல, அவனை நீ தான் மெச்சிக்கணும். அவனை பற்றி என்கிட்ட பேசாத. அவன் வந்த பிறகு தான் அண்ணன் மாறிட்டாரு. அதுக்கு முன்னால் சுகந்தின்னு எவ்வளோ பிரியமாக இருப்பார் தெரியுமா? எல்லாமே போச்சு. சரி விடு, நீ போய் வேலையை பாரு. நாங்கள் ரகுவை அழைச்சிட்டு பிள்ளையார் கோவில் வரைக்கும் போயிட்டு வர்றோம்.
கிரகப்பிரவேசம் நல்ல விதமாக முடிய வந்த விருந்தினர்களை கவனித்து அனுப்பவே சுகந்திக்கு நேரம் சரியாக இருந்தது. ஜானகியும் தன் வயதை பொருட்படுத்தாமல் தன்னால் முடிந்த வேலைகளை செய்கிறாள். ஸ்வேதாவும் சுகந்தி சொல்லாமலேயே அடுப்படியில் பொறுப்பாக இருந்து எல்லாவற்றையுமே கவனித்து கொள்கிறாள். ரகு, நீ நல்லா படிப்பியா? ஆமாம், நான் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. நான் 10வது ரேங்க் வருவேன். அப்போ உன்னோட நான் தான் நல்லா படிக்கிறேன். ரகு, உன்னோட ரிமோட் கார் எடுத்துகிட்டு வா, மாடியில் போய் விளையாடலாம். இரு, அம்மாவை கேட்டுட்டு எடுத்துகிட்டு வரேன். வந்தவர்களுக்கு புன்னகையோடு வெற்றிலை தாம்பாலம் கொடுத்து அனுப்பி வைத்து கொண்டிருந்த சுகந்தியை நெருங்கினா. அம்மா அம்மா, என்ன ரகு, தொந்தரவு பண்ணாமல் போய் விளையாடு. அம்மா, நான் ரிமோட் கார் வச்சுருக்கேன்னு சொன்னேன். பரணி எடுத்துகிட்டு வா, விளையாடலான்னு கூப்பிட்றான். மேலே ரூமில் இருக்குது, எடுத்துகிட்டு போகட்டுமா? ரகு, கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, வரேன். போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷம். அவர்களை அனுப்பிவிட்டு ரகுவை இழுத்து கொண்டு உள்ளறைக்கு வந்தாள். ரகு, நீ பரணி கூட விளையாட வேண்டாம். வெளியில் நம்ம சொந்தக்காரங்க பிள்ளைங்க எல்லாருமே விளையாடுறாங்க பாரு, அவங்களோட போய் விளையாடு. ப்ளீஸ்மா, நான் அவனோட விளையாடுறேன். இங்கே பாரு, சொன்னால் கேட்க மாட்டேன். அப்பா ஆத்தா பேர் தெரியாதவனை தான் உனக்கு பிடிக்குதா? அம்மா, அவன் நந்து மாமா பையன். ஏம்மா இப்படியெல்லாம் சொல்கிற? உனக்கு சொன்னால் புரியாது. அவனோட நீ சேர வேண்டாம். போய் வாசல்ல பசங்களோட விளையாடு போ. மகனை அனுப்பியவள் தன்னையே பார்த்தபடி நிற்கும் அண்ணனை பார்க்கிறாள். அத்தை, ஊருக்கு வந்துட்டு போங்க, எங்களோட 10 நாள் இருந்துட்டு போகலாமே. பரணி சந்தோஷப்படுவான். நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே இன்னும் 1 வாரம் ஆகும். வீட்டை விட்டு கிளம்பி 10 நாள் ஆச்சு. அடுத்த மாதம் வர்றோம்மா. பாட்டி, வாங்க பாட்டி. ரகுவோட மட்டும் இருந்தீங்க, எங்கள் வீட்டில் வந்து எங்களோடையும் இருந்துட்டு போகலாம் இல்லை பாட்டி? ப்ளீஸ் பாட்டி. பரணி கண்ணா, நிச்சயமாக வரேன். நீ இவ்வளவு அன்பாக கூப்பிடும்போது வராமல் போக மனசு வரலை. சொன்னவள், என்னங்க கோயம்புத்தூர் போயிட்டு போகலாமா? சரி, நாளைக்கு அவங்க கிளம்பும் போதே காரில் அவங்களோடையே போயிடலாம். சுகந்தி கிட்ட சொல்லிடு. புது வீட்டில் சாமான்களை எடுத்து வைத்து கொண்டிருந்தவளை கோபத்துடன் ஜானகியை பார்த்தாள். அம்மா, இங்கே இவ்வளோ வேலை கிடக்குது, புறப்பட்டு போகிறேன்னு சொல்கிற? புரிஞ்சுக்க சுகந்தி, உனக்கு உதவிக்கு தான் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. நான் பெருசாக என்ன செஞ்சிட போகிறேன்? பரணி ஆசைப்படுறான். போனாலும் அவங்களோட 1 வாரம் இருந்துட்டு கிளம்பலாம். இன்னும் 2 மாதம் கழித்து நானும் அப்பாவும் திரும்ப வர்றோம். அவங்க தான் பரணியை தங்கள் பிள்ளைன்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கன்னா நீயும் சேர்ந்து குதிக்காத, புரியுதா? அவன் பிறப்பு ஜாதகம் எதுவும் தெரியாது. நானே இவன் நம்ம குடும்பத்தில் வந்து சேர்ந்ததுலேருந்து என்ன கெடுதல் வரப்போகுதோன்னு பயந்துக்கிட்டே இருக்கேன். இப்படியெல்லாம் குலம் கோத்திரம் பார்க்காம குடும்பத்தில் சேர்த்தா அது வினையாக தான் வந்து முடியும். இதையெல்லாம் யோசித்து தான் நான் ஒதுங்கி இருக்கிறேன். நீ வந்த மாதிரி ஒழுங்காக ஊர் போய் சேரு. வேண்டாம் சுகந்தி, இப்படி பேசாத. பரணி ரொம்ப அன்பான பிள்ளை. அவன் வந்த பிறகு தான் அவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் நிலைக்கும்னு எனக்கு தெரியல. பாவம்மா, அப்படி சொல்லாத. சுகந்திக்கு போவது பிடிக்கவில்லை என்றாலும் மகனுக்காக அவனுடன் கிளம்பினார்கள். பாட்டி, நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம், இனி எப்போவுமே எங்களோடையே இருங்க. பார்த்தீங்களா பரணி சொல்கிறத? ஆமாம் பாட்டி, எங்கள் அம்மா அப்பா என்னோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் எங்கள் அப்பாவோட இருந்தால் அவருக்கும் என்ன மாதிரி சந்தோஷம் தானே. வர்றோம் கண்ணா, கூடிய சீக்கிரமே வந்து உங்களோட இருக்கோம். தேங்க்ஸ் பாட்டி. ஜானகி காலையிலேருந்தே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நந்தகுமார் வேலைக்கு கிளம்பிட்டானா? இன்னும் இல்லை, இருங்க கூப்பிட்றேன். என்னப்பா, என்ன செய்து தலை சுற்றுதா? டாக்டர்கிட்ட போகலாமா? ஸ்வேதா, இங்கே வா. அடுத்த 10வது நிமிடம் அவரை அழைத்து கொண்டு டாக்டரிடம் செல்ல. சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்குது, மருந்து மாத்திரை எழுதியிருக்கேன், நேரம் தவறாமல் சாப்பிடுங்க, 2 நாள் ரெஸ்டாக இருங்க. வீட்டிற்கு வந்தவர் படுக்கைக்கு செல்ல எப்பவும் சுறுசுறுப்பாக இருக்கிறவர் இப்படி படுத்துட்டாரே. என்னப்பா, டாக்டர் என்ன சொல்கிறாரு? பயப்பட ஒன்றும் இல்லையே. ஏம்மா பயப்படுற? அப்பா நல்லா தான் இருக்கிறாரு. ப்ரெஷர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்ணும். 2 நாளில் ப்ரெஷர் குறைஞ்சா நார்மல் ஆகிடுவார், கவலைப்படாத. ஃபோனில் விசாரித்த சுகந்தி, நான் அப்போவே சொன்னேன், கேட்டியா? கல் மாதிரி இருந்த மனுஷன் அங்கே போனதும் படுத்துட்டாரு. முதல்ல அப்பாவை கூட்டிக்கிட்டு ஊரை பார்க்க கிளம்பு. சுகந்தி சொல்வதும் சரியாக இருக்குமோ என்ற எண்ணம் ஜானகியின் மனதில் ஏற்பட்டது. உடனே ஊருக்கு கிளம்பினார்கள். நல்ல எண்ணங்கள் தான் மனுஷனை நல்லபடியாக வாழ வைக்கும். தேவையில்லாமல் மனசை சாக்கடையாக மாற்றிடாத. பரணி ரொம்ப நல்ல பையன். அவன் நம்ம பேரனும் மனசார நாமும் அங்கீகரித்தோம். அதை நீ என்றைக்குமே மறந்துடாத. நீங்கள் சொல்கிறது புரிஞ்சாலுமே என்னால் மனசை மாற்றிக்க முடியலைங்க. பரணி மேலே நான் குறை சொல்லலை. இருந்தாலுமே சுகந்தி சொன்னது போல் குலம் கோத்திரம் தெரியாமல் சேர்த்துக்கிட்டோமோன்னு மனசில் நெருடல் வருதுங்க. ஃபோனில் ஸ்வேதா. அத்தை மாமாவுக்கு இப்போ எப்படி இருக்குது? நல்லா இருக்குது ஸ்வேதா. அங்கிருந்து வந்த பிறகு நிறைய மாற்றம் இருக்குது. நல்ல வேலை, நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். இங்கே மாமா படுக்கையில் சோர்வாக படுத்து இருந்தாரா? இப்போ தான் நிம்மதியாக இருக்குது.
ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேன், நீயும் நந்துவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? என்னத்த? பரணியோட பிறப்பு ஜாதகம் எதுவும் நமக்கு தெரியாது. நாம் தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. அவர் இப்படி முடியாமல் இது நாள் வரைக்கும் படுத்ததே இல்லை. அங்கே வந்த பிறகு தான் அதுதான் யோசிக்கிறேன். மனதுக்குள் சின்ன வலி ஏற்பட்டது. அத்தை, வயசானவங்கன்னா உடம்பு முடியாமல் போகிறது சகஜம்தான். அதுக்கு போய் பரணியை சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு அவன் தாத்தாவுக்கும் உடம்பு குணமாகணும்னு தினமும் என்னோட கோவிலுக்கு வர்றான். அத்தை, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு ஒட்டுதலோட அன்பும் பாசமாக இருக்கிற பிள்ளைய நாம் குறை சொல்லக்கூடாது. ப்ளீஸ் அத்தை, இனிமே இப்படி பேசாதீங்க. என் மனசு ரொம்ப சங்கடப்படுது. சரி, வச்சிட்றேன். ஜானகி உடனே ஃபோனை கட் செய்ய ஸ்வேதாவின் மனம் நொறுங்கியது. அன்னைக்கு சொன்னது தான் உனக்கு இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஸ்வேதா. பரணி நம்ம பிள்ளை. நாம் மனசார அவனை மகனாக ஏற்றுக்கிட்டோம். இயற்கையாக நடக்கிற விஷயங்களுக்கு அவனை சம்மந்தப்படுத்தி பேசுறது தப்பு. அதுவும் அவன் நம்மக்கிட்ட வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ போய் இப்படி பேசுறது. அம்மா ஏன் இப்படி மாறி போனாங்கன்னு தெரியல. எல்லாமே இந்த சுகந்தியோட போதனையாக தான் இருக்கும். நீ வருத்தப்படாத. நம்ம குழந்தையோட நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். ஒன்று மட்டும் உறுதி ஸ்வேதா, யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் பரணி தான் நம்ம மகன். எந்த காரணத்தை கொண்டும் அவனை நம்ம வாழ்க்கையிலேருந்து யாருமே பிரிச்சிட முடியாது. இந்த விஷயத்தை இத்தோட மறந்துடு. போய் பரணிக்கும் எனக்கு சூடாக ஏதாவது டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வா. பரணி வெளியில் விளையாடிட்டு இருக்கான் பாரு, கூப்பிட்றேன். அதற்கு பிறகு 2 வருடங்கள் ஸ்வேதாவும் நந்துவும் உறவுகளிடமிருந்து விலகியே இருந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையில் தென்றலாக பரணி அவர்களோடு கைகோர்த்து நடக்க சந்தோஷங்களை மட்டும் சுவாசித்து கொண்டு நிம்மதியாக இருந்தார்கள். ஆனால் விதி எழுதி வைத்ததை யாரால் மாற்ற முடியும்? காரில் சென்ற நந்து எதிரில் வந்த லாரி மோதி பயங்கரமாக அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறான் என்ற செய்தி இடியாக இறங்க நிலை குலைந்து போனாள் ஸ்வேதா. ஆஸ்பத்திரியில் ஐசியூவின் முன் அழுத முகங்களோடு அனைவரும் அமர்ந்திருக்க, டாக்டர் என்ன சொல்கிறாருங்க? அண்ணன் பிழைச்சுக்குவாரா? பதட்டப்படாத சுகந்தி, நல்லதே நினைப்போம். மனைவியை ஆறுதல் படுத்தினான் பிரபு. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வழிய, ஐயோ என் பிள்ளை, அவனுக்கா இப்படி? கடவுளே, என் பிள்ளையை காப்பாத்து. மனமறற்ற கல்யாணராமனின் தோள் மீது சாய்ந்திருந்தாள் ஜானகி. ஸ்வேதா பரணியை அணைத்தபடி நிலை குத்திய பார்வையோடு உலக இயக்கமே நின்றது போல அமர்ந்திருந்தாள். டாக்டர், என்ன சொல்கிறீங்க? சாரி சார், நந்துவை இனி காப்பாற்ற முடியாது. அவர் பிரெயின் டெத் ஆயிடுச்சு. இனி சில மணி நேரங்களில் உயிர் துடிப்பு நின்றுடும். கடவுளே, இது என்ன கொடுமை! பாபு வாய்விட்டு அழுதபடி வெளியில் வர செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷம் ஜானகி மயங்கி விழ, சுகந்தியும் ஜானகிராமனும் வாய்விட்டு கதறியபடி சுகந்தியும் கல்யாணராமனும் வாய்விட்டு கதறியபடி ஜானகியை தாங்கி கொள்ள ஸ்வேதா மரமாக நின்றாள். இந்த மாதிரி சமயத்தில் உங்கள்கிட்ட கேட்கவே சங்கடமாக இருக்குது. நீங்கள் படித்தவங்க, உங்கள் கணவரை நீங்கள் இழக்க போகிறது உறுதி. அவர் சாவை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் இந்த சமயத்தில் மனசு வச்சா இந்த உலகத்தில் வாழ துடிக்கிற 4-5 உயிர்களையாவது காப்பாற்ற முடியும். அவருடைய கண்கள், இதய வாழ்வுகள், கல்லீரல், கிட்னி போன்ற அவயங்களை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்கள் சம்மதத்தோட. ஆனால் உங்கள் முடிவை நீங்கள் உடனே சொன்னால் நல்லது. டாக்டரின் நெகிழ்வான பேச்சு. வேண்டாம், என் மகன் ரத்தம் சிந்தி தலையில் அடிபட்டு சாகிறதே போதும். இனியும் அவன் உடம்பை அறுத்து கூறு போட வேண்டாம். ஜானகி அழுகையோடு சொல்ல, ஜானகி கொஞ்ச நேரம் பேசாம இரு. கட்டின பொண்டாட்டி முடிவு பண்ணட்டும். மண்ணுக்கு போக போகிறத அடுத்தவங்களுக்கு உதவுறதுல தப்பில்லை. நம்ம பிள்ளை போனாலும் அவன் உடல் உறுப்புகள் மூலம் 4 பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கிற நிம்மதியாவது நமக்கு கிடைக்கும். ஐயோ, என்ன சொல்கிறீங்க? என்னால் முடியாது. கடவுளே, இது என்ன கொடுமை! என் பிள்ளை சாக போகிறான். நான் என்ன செய்வேன்? ஜானகியை சுகந்தி கைத்தாங்களாக பிடித்து அழைத்து செல்ல, நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன் டாக்டர். என் கணவன் என் மனசில் மட்டுமில்லை, இன்னும் 4 பேர் உடம்புலையும் வாழட்டும், ஸ்வேதா நிதானமாக சொல்கிறாள். அழுது சிவந்த கண்களோடு நந்துவின் படத்திற்கு முன் ஸ்வேதா அமர்ந்திருக்க, அவள் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்த பரணி அம்மாவை நிமிர்ந்து பார்க்கிறான். அம்மா, அப்பா இனி நம்மக்கிட்ட வரவே மாட்டாரா? நம்மளை விட்டுட்டு போயிட்டாரா? இனிமே அப்பா இல்லாமல் நாம் எப்படிம்மா வாழ போகிறோம்? நம்ம 2 பேரும் செத்து போயிடலாமாம்மா? அப்பாக்கிட்டேயே போயிடலாமா? அழுகையோடு சொல்ல மகனை தழுவி கொள்கிறாள். வேண்டாம் பரணி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்பா எங்கேயும் போகலை. உன் மனசுலையும் என் மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அவர் எண்ணங்கள், ஆசைகளை நிறைவேற்றி வாழ்கிறது தான் இனி நம்ம கடமை. உனக்கு நானும், எனக்கு நீயும் வாழ்வோம் பரணி. அப்பா தெய்வமாக நமக்கு துணை வருவார். இல்லைம்மா சுகந்தி அத்தை, உன்னால தான் எங்கள் அண்ணன் செத்து போனார். நீ ஒழிஞ்சாதான் இந்த குடும்பமே உருப்பிடுன்னு சொல்லி அழுதாங்கம்மா.
நான் எங்கேயாவது போயிடுறேம்மா, நான் உங்கள் பிள்ளை இல்லையா, அனாதையாம் பாட்டியும் சொல்கிறாங்க. நீங்களாவது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், நான் போகிறேம்மா. அழுதபடி திக்கி திணறி பேசும் பரணியை பார்க்கிறாள். வெறி வந்தவள் போல அவன் கைகளை பிடித்தவள் அவனையும் கூட்டிக் கொண்டு ஹாலில் அமர்ந்திருக்கும் அவர்களிடம் வருகிறாள். சுகந்தி, என் புருஷன் செத்ததுக்கு என் பிள்ளை பரணி தான் காரணம்னு சொன்னியாமே, அவனா லாரியை கொண்டு வந்து ஏத்தினா? ஆமாம், விதி அவன் ரூபத்தில் தானே விளையாடுது. என்ன குலமோ ஜாதியோ எங்கேயோ பிறந்து அனாதை பையன் அவன். எங்கள் குடும்பத்தை நிர்மூலமாக்கிட்டான். அவன் இந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்காட்டி என் அண்ணன் நீண்ட ஆயுளோடு இருந்திருப்பாரு. இப்படி அற்பாயசில் செத்து போயிருக்க மாட்டாருல்ல. இங்கே பாரு, இனி ஒரு வார்த்தை என் முன்னாடி அவன் அனாதை பையன்னு சொன்ன, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பரணி என் பிள்ளை. நீ 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளைக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவன் இல்லை. எனக்கு ஏற்பட்ட இழப்பு விதிவசத்தால் உனக்கு ஏற்பட்டா நீ உன் பிள்ளைய தான் காரணம் சொல்லுவியா? ஐயோ அம்மா, அண்ணி என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னு பார்த்தியா? என் வீட்லேயும் இழப்பு விழணும்னு சபிக்கிறாங்கம்மா. சுகந்தி பெருங்குரல் எடுத்தாள். ஸ்வேதா, என்ன பேசுகிற நீ? நான் கடைக்கு பேசு. நாங்களே பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் உட்காந்துருக்கோம். நீ எவனோ பெத்த பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசுறியா? முதல்ல இந்த சனியினை துரத்து, அப்போ தான் எல்லாருக்குமே விடிவு பிறக்கும். ரொம்ப நல்லா இருக்கே, இவ்வளவு வயசாகியும் உங்களுக்கும் புத்தி இல்லையா? விதிப்படி தான் வாழ்க்கை. அவருக்கு கடவுள் எழுதி வைத்த ஆயுள் முடிஞ்சிடுச்சு. இப்படியெல்லாம் நடக்குன்னு முன்கூட்டியே தெரிஞ்ச கடவுள் தான் தனிமரமாக நான் தவிச்சு நின்றுடக்கூடாதுன்னு எனக்கு ஆதரவாக துணையாக என் பலமாக இந்த பிள்ளைய பரணியை என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் பரிபூரணமாக நம்புகிறேன். இவனை நான் எந்த காலத்திலையும் பிரிய மாட்டேன். என் கணவர் ஆசைப்பட்டது போல் இவனை வளர்த்து ஆளாக்கி சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இனி என்னோட லட்சியம். எனக்கு இனி எந்த உறவும் வேண்டாம், என் பரணியே போதும், நான் வரேன். தான் பேக்கை எடுத்துக்கொண்டு பரணியோடு ஸ்வேதா வெளியேற, வேண்டாம் ஸ்வேதா, போகாத. 30 நாள் காரியம் இன்னும் முடியலம்மா, இருமா. கல்யாணராமன் சொல்ல காதிலேயே வாங்காமல் வெளியேறுகிறாள் ஸ்வேதா. ஸ்வேதா மனதை கல்லாக்கி கொண்டு இனி தன் வாழ்க்கை பரணியோடு தான் என்ற முடிவுக்கு வந்தவளாக வாழ ஆரம்பிக்கிறாள். கல்யாணராமன் தான் மாதம் ஒரு முறை அவளிடம் ஆறுதலாக பேசுகிறார். பரணி தான் தத்து பிள்ளை என்று தெரிந்த பிறகு ஸ்வேதாவோடு இன்னும் பிரியத்தோடு அன்போடு நடந்து கொள்கிறான். அம்மா, என்னை பற்றி கவலைப்படாத. நான் அப்பா ஆசைப்பட்டது போல் நல்லா படிப்பேன். நிச்சயமாக டாக்டர் ஆகுவேன். என் அப்பா பேரில் நான் நந்தகுமார் மருத்துவமனையே கட்டுவேன். என் அம்மாவை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். 7வது படிக்கும் பரணி தெளிவாக பேச அவனை தழுவி கொள்கிறாள் ஸ்வேதா. காலச்சக்கரம் சொல்லல. பரணி 10வது வகுப்பில் அடி எடுத்து வைக்க கல்யாணராமன் இறந்த செய்தி அவளுக்கு வருகிறது. அண்ணி, எங்கள் உறவே வேண்டான்னு போயிட்டீங்க. அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டார் அண்ணி. அண்ணன் தான் இல்லை. நீங்களாவது அவர் சார்பாக வாங்க, வந்து உங்கள் மாமனார் முகத்தை பார்த்துட்டு போங்க. மனசு கேட்கவில்லை ஸ்வேதாவுக்கு. எவ்வளவு நல்ல மனிதர், அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொண்டவர். அம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் தனியாக இருந்துப்பேன். தேவையில்லாமல் நான் அங்கே வந்து என்னை பார்த்து பாட்டியும் அத்தையும் கோபப்படுவாங்க. நீங்கள் அவசியம் போகணுமா? நம்ம அப்பாவின் பிரதிநிதியாக எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு வாங்க. தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். பரணி, உன் நல்ல மனசு அவங்கெல்லாம் புரிஞ்சுக்கலையேன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நீ சொல்கிறது தான் சரி, நான் போகிறேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. 2 நாள் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கோ. பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்லிட்டு போகவா? வேண்டாம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்கள் போயிட்டு வாங்க. ஸ்வேதாவை அனுப்பி வைக்கிறான் பரணி. நந்து போனதிலிருந்தே மனசு விட்டு போயிட்டாரு. அவர் வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. பாவி, நான் இந்த உலகத்தில் என்னென்ன அனுபவிக்கணும்னு இருக்கோ அனுபவிச்சு தானே ஆகணும். கல்யாணராமனின் இறுதி காரியங்கள் நடைபெற்று முடிய அழுது புலம்புகிறாள் ஜானகி. அண்ணி, நீங்கள் இப்படி ஒரேடியாக எங்கள் உறவே வேண்டான்னு உதறிட்டு போயிட்டீங்க. அண்ணனுக்கு பதிலாக நீங்கள் தானே அம்மா அப்பாவுக்கு ஆதரவாக இருந்திருக்கணும். நான் என் கடமைகளை என்றைக்குமே மறுக்கலை. என்னை விலகி போக வச்சதே நீங்கள் தானே. சரி, நடந்ததை மறந்துடுங்க. இனியாவது அம்மாவுக்கு ஆறுதலாக இருங்க. அவங்கள உங்களோட கொண்டு போய் வச்சுக்கோங்க. என்ன சொல்கிற சுகந்தி? என் புள்ள உயிரை குடித்தானே அந்த பாவி பரணி, அவன் இருக்கிற வீட்லையா? என்னால் முடியாது. இங்கே பாரு, உன்னால் முடிஞ்சால் நீ அழைச்சிட்டு போ. இல்லாட்டி எனக்காவது முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு. நான் அங்கே போக மாட்டேன். வெறி கொண்டவள் போல ஜானகி கத்த, சரிம்மா, உனக்கு இஷ்டமில்லாட்டி போக வேண்டாம். எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கிறாள் ஸ்வேதா. அண்ணி, அம்மாவுக்கு இஷ்டமில்லை, நானே அழைச்சிட்டு போகிறேன். அப்புறம் அப்பா இருந்த வீடு இதை விற்கிறதா இருக்கும். அண்ணன் பங்குன்னு எனக்கு அவனே இல்லை. பங்கு எதுக்கு? அந்த பரணிக்கு எழுதி வைக்கவா? வேண்டாம் சுகந்தி, எங்களுக்கு எந்த பங்கும் வேண்டாம். வீட்டை விற்று நீயே எடுத்துக்கோ. எந்த பத்திரத்தில் கையெழுத்து போடணுமோ சொல்லு, போடுறேன். அத்தையை நல்லபடியாக பார்த்துக்கோ, அதுவே போதும்.
நல்ல மார்க் எடுத்து மெரிட்டில் பரணி மருத்துவ படிப்புக்கு சேர ஸ்வேதா மனம் மகிழ்ந்து போகிறாள். எல்லாத்துக்கும் அப்பாவோட ஆசையும் உங்களோட வாழ்த்தும் தாம்மா காரணம். முதல் நாள் காலேஜுக்கு கிளம்புற என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. காலில் விழும் மகனை தூக்கி நிறுத்துகிறாள். நல்லா வரணும் பரணி. உங்கள் அப்பா ஆசைப்பட்டபடி நீ சமுதாயத்தில் கௌரவமாக நல்ல மனுஷனாக வாழணும். உன் நல்ல நடத்தியால் எங்கள் பிள்ளைங்கிறத நீ நிரூபிக்கணும். உங்கள் 2 பேரோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் நிச்சயமாக நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லா வருவேம்மா. அம்மா, பரணி நல்ல மார்க் எடுத்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கானா? அன்னிக்கிட்ட ஃபோனில் பேசினேன்னு சொன்னாங்க. அவன் பேச்சை என்கிட்ட பேசாத. நம்ம ரகு மட்டும் என்ன நல்ல மார்க் எடுத்து தானே இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துருக்கான். மெடிக்கல் சேர்ந்தா பணம் அதிகம் செலவாகும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சமயத்தில் வீட்டை விற்று ஒரு பைசா கூட அவங்களுக்கு கொடுக்கலையேன்னு நினைக்க தோணுது. கொடுத்துருந்தா அந்த அனாதை பயலுக்கு தானே கொட்டி அழுதுருப்பா. தேவையில்லை, நீ உன் வேலையை பாரு. ரகு, கவனிச்சியா? நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காளே ஹேமா, தினமும் ஒரு காரில் வந்து இறங்குவாளே, அவள் ஃபைனல் இயர் படிக்கிற திவாகரை லவ் பண்ணுறாளாம். உனக்கு யாருட இந்த மாதிரி நியூஸையெல்லாம் சொல்கிறது? திவாகரை தான் சொன்னான். 2-3 ஃபிகரை கரெக்ட் பண்ணியிருக்கேன். இது பெரிய இடமா இருக்குது, செட்டில் ஆயிலோன்னு பார்க்குறேன். கூலாக சொல்கிறான்டா. அடப்பாவி, அவ்வளோ கேவலமானவன் அவன். பெண் பாவம் பொல்லாதது. படிக்க வந்தோமா இல்லை இங்கேயே கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறான் போல இருக்கே. அவனுக்கு மச்சம்டா. நாமளும் தான் அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கோம். 3rd இயர் படிக்கிறோம். இன்னும் 1 வருஷத்தில் இன்ஜினியர் ஆக போகிறோம். யாராவது திரும்பி பார்க்குறாளுங்களா? ஐயோ சாமி, வேண்டாண்டா. நான் ஒழுங்காக படித்து வெளியில் போகணும். எங்கள் அப்பா MS படிக்க வைக்க அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் தாத்தா வீடு விற்ற காசை என் படிப்பு செலவுக்குன்னு தாராளமாக செலவு பண்ணிகிட்ருக்காங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்லா படித்தா நாளைக்கு அமெரிக்காவில் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். நீ அதிர்ஷ்டக்காரன்டா ரகு. தாத்தா சொத்தும் உனக்கு ஒரே பையன். அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியராக இருந்து கட்டின வீடு, சேர்த்த காசெல்லாம் உனக்கே சொந்தமாக போகுது. பெருமூச்சு விடுகிறான் ரகுவின் நண்பன். ஹேமா, நான் இந்த வருஷம் படிப்பு முடிஞ்சதும் சென்னையில் எங்கள் அப்பாவோட நண்பர் கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறேன். உனக்காக 1 வருஷம்தான் காத்திருப்பேன். நீ படிப்பை முடித்ததும் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறேன். என்ன திவாகர், அவ்வளவு அவசரமா? உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது ஹேமா, என்னை புரிஞ்சுக்கோ. சரி, நானும் படிப்பு முடிஞ்சதும் அப்பா கிட்ட என் காதலை சொல்கிறேன். அப்பா சரின்னு சொன்னாலும் அம்மாவை நினச்சாதான் பயமாக இருக்குது. அழகு சிலையாக தன் முன் அமர்ந்திருக்கும் இவள் தனக்கு கிட்டாமல் போய்விடுவாளா? கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடுமோ? என்ன சொல்கிறாள் இவள்? ஏன் ஹேமா, உங்கள் அம்மா சம்மதம் சொல்ல மாட்டாங்கன்னு பயப்படுறியா? அப்போ இந்த கல்யாணம் நடக்காதா? பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு திவாகர் கேட்க, அப்படி இல்லை, யார் தடுத்தாலும் நம்ம கல்யாணம் நடக்கும். நீ தான் என் கணவன், அதில் சந்தேகம் இல்லை. அப்புறம் என்ன ஹேமா, எங்கள் அம்மா மனசில் என்னை பற்றி நிறைய கனவு இருக்குது. எனக்கு அமெரிக்காவில் மாப்பிள்ளை பார்க்கணும். என்னோடய வாழ்க்கை அமெரிக்காவில் தான் ஆரம்பிக்கணும். என் பெயரில் கோடி கோடியாக உள்ள சொத்துக்களை ஆள போகிறவன் பெரிய பணக்காரனாக கௌரவமிக்க குடும்பத்தில் வந்தவனாக இருக்கணும். இப்படி எத்தனையோ கனவுகள். அப்போ என்ன உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. நீ அமெரிக்கா மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்கிறியா ஹேமா? அப்புறம் என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது. தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன், இது சத்தியம். ஏய், என்ன இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற? இதெல்லாம் எங்கள் அம்மாவோட கனவுன்னு தானே சொன்னேன். என்னோட கனவுன்னு ஒன்று சொல்லலையே. என் கனவு என் மனம் கவர்ந்த திவாகரோடு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழகழகாக குழந்தைகளை பெற்றுக்கிட்டு வாழ்கிறது தான். போதுமா? சொன்னவள் அவன் கரங்களுக்குள் தன் கைகளை நுழைக்க, அப்போ இப்போதான் திருப்தியாக இருக்குது எனக்கு. அப்பாடா. திவாகர் அவளை பார்த்து சிரிக்க. கடற்கரைக்கு நண்பனோடு வந்த ரகு அந்த காட்சியை பார்க்க நண்பன் சொல்கிறான், அன்னைக்கு சொன்னேன்ல பாத்தியா, திவாகர் ஹேமாவோட சுற்றுறான்னு. இப்படி நான் பார்க்கு பீச்சுன்னு சுற்றுறத பார்த்துருக்குறேன். இவங்களோட மட்டுமில்லை, ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க 2 பேர் கூடயும் இப்படி தான் சுற்றுறான் இவன். இது எங்கே போய் முடிய போகுதோ தெரியல. ஹேமா ரூமில் ஏசியை ஓட விட்டு படுக்கையில் படித்தபடி டிவி பார்த்து கொண்டிருக்க கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறாள் விசாலம். என்னம்மா, என்ன விஷயம்? ரூமுக்கே என்ன தேடி வந்திருக்க? உங்கள் அப்பா பிஸ்னஸ்னு அலையிறாரு, நீ படிப்புன்னு ஊரை சுற்றுற. நான் தான் இத்தனை பெரிய வீட்டில் வளைய வரேன். ஏம்மா, உனக்கு தான் துணைக்கு வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, நான் தான் சாயந்தரம் வந்துடுறேனே. உன்னுடைய பொழுதுபோக்கே டிவி சீரியல் தானே, அப்புறம் என்ன? வேற என்ன பண்ண சொல்கிற? இந்த வருஷம் படிப்பை முடிக்க போகிற, உனக்கு நல்ல வரனா பார்க்கணும். கொட்டி கிடக்கிற அத்தனை ரொக்கத்துக்கும் ஒரே வாரிசு. நல்லா விசாரித்து தான் உன்னை கொடுக்கணும். இப்போ அந்த கவலை தான் என் மனசு பூரா இருக்குது. அம்மா பேச ஹேமாவின் மனதில் சென்னையில் இருக்கும் திவாகர் வருகிறான். திவாகர், நீ தான் இந்த வீட்டு மாப்பிள்ளை. என்னம்மா யோசிக்கிற? இல்லைம்மா, என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? முதல்ல படிப்பை முடிக்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம். இருந்தாலும்
இப்பத்துலேருந்தே பார்த்தா தான் நல்ல இடமா அமையும். என்னோட ஆசையெல்லாம் உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணணுங்கிறது தான். நல்லா விசாரித்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற, அதே நேரம் அமெரிக்கா மாப்பிள்ளை தான் வேணுங்கிற. அங்கே போய் எப்படி விசாரிப்பியா? என்னடி கிண்டலா? உங்கள் அப்பா எந்த உலகத்தில் இருந்தாலும் மாப்பிள்ளையை பற்றி விசாரித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணையே கட்டி கொடுப்பாரு. சரி, கல்யாணம்னு வரும்போது பார்த்துக்கலாம். நீ போய் வேலைக்காரங்க ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்து அனுப்பு. தாகமாக இருக்குதுமா. சேனலை மாற்றுகிறாள். கவனமாக படித்து ஒவ்வொரு செமஸ்டரிலும் நல்ல மார்க் எடுக்கும் பரணியை நினைத்து பெருமைப்பட்டு போகிறாள் ஸ்வேதா. இதையெல்லாம் பார்க்க நந்தகுமார் இல்லாமல் போய்விட்டாரே. எவ்வளவு அருமையான மகன். ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாமல் எது சொன்னாலும் தன் நல்லதுக்கு அப்படி செய்கிறார்கள் என்று ஒத்துக்கொண்டு இப்படி எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஸ்வேதா அடிக்கடி பேசாவிட்டாலுமே சுகந்தி ஃபோனில் தொடர்பு கொண்டு ரகுவின் படிப்பு, ஜானகியை ஆஸ்பத்திரியில் சேர்த்தது என்று வீட்டு நிலவரங்களை அவள் காதில் போட்டு தான் இருக்கிறாள். ஒரு நாள் தூக்கத்திலேயே ஜானகியுடன் உயிர் பிரிய ஸ்வேதா போய் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு வந்தாள். எவ்வளவு அந்யோன்யமாக மாமனார் மாமியார் என்று வாழ்ந்தார். மனதில் தேவையே இல்லாமல் கோபதாபத்தை வளர்த்து கொண்டு கடைசி காலத்தில் அவளிடமிருந்து விலகிதானே இருந்தாள். மனிதனின் முதல் எதிரி நாக்கு என்று தெரியாமலா சொன்னார்கள்? அவள் மனதை புண்படச் செய்த வார்த்தைகள் தானே ஸ்வேதாவை உறவுகளிடமிருந்து தூர வைத்தது. அண்ணி, அம்மாவும் போயாச்சு. இனி பிறந்த வீடுன்னு சொல்ல எனக்கு யாருமே இல்லை. நீங்கள் பழச மனசில் வச்சுக்காம வரப்போக இருக்கணும். சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டிய காலத்தில் என் பிள்ளை பரணியை ஒத்துக்க முடியுமா? எங்களை விலக்கி வச்சிங்க. சந்தோஷமாக பரணி மட்டும்தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்த எங்களை விதி பிரிச்சிடுச்சு. இப்போ என் பிள்ளையோட என் எஞ்சிய நாட்கள் நிம்மதியாக தானே போயிட்டுருக்கு. இப்படி தேவையில்லாமல் கோபதாபங்களை மனசில் வச்சுக்கிட்டு வாழ்ந்து இப்போ போய் சேர்ந்துட்ட அத்தை என்ன பலனை கண்டாங்க? இந்த ஜென்மத்தில் நாமெல்லாம் உறவுகளால் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதை புரிஞ்சிக்காமல் உறவுகளை உதாசீனப்படுத்தி வாழ்ந்து என்ன பலனை காண போகிறோம்? எனக்கு உன்மேலே எந்த வருத்தமும் இல்லை சுகந்தி. உன் விஷம் தோய்ந்த வார்த்தைகள் என்னை நிலைகுலைய வச்சது உண்மைதான். இப்போ பரணியின் அன்பும் பாசமும் என்னை அதிலிருந்து மீட்டுடுச்சு. நான் என் மகனோட சந்தோஷமாக இருக்கேன். பேசும் அண்ணியை பார்க்கிறாள். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற அன்பும் மரியாதையும் அப்படியே தான் இருக்குது. பரணியை நீங்கள் மகனாக ஒத்துக்கிட்டாலும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா அவனை என்னால் பார்க்க முடியல. நீங்கள் யாரும் அவனை முழு மனசோட ஒத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் கிளம்புறேன். உங்கள் அன்னிக்கு தாங்குகிற அகம்பாவம் ஜாஸ்தி. புருஷனை இழந்து தனி மனுஷியாக வாழும்போது கூட யாரோட தயவும் தேவையில்லைன்னு தானே நினைக்கிறாங்க. அதுவும் வளர்ப்பு பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறாங்கிற ஆணவம். எப்படியோ போகட்டும். எங்கள் வீட்டு ஜனங்கன்னு அவங்க ஒருத்தங்க தானே இருக்காங்கன்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசினேன். அவங்க தத்து பிள்ளைய ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே அனுமதிச்சாதான் உங்கள் உறவையே ஒத்துப்பேன்ற மாதிரியில் பேசுகிறாங்க. போகட்டும் விடுங்க, எல்லாமே ஒரு காலத்தில் தேடி வருவாங்க. சுகந்தியை பார்த்து சிரிக்கிறான் பாபு. அப்படி சொல்லாத. உங்கள் அண்ணி ரோசக்காரி. தனக்கு சேர வேண்டிய சொத்தையே வேண்டான்னு சொன்னவ. அப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்துட மாட்டாங்க. அவங்க வரவும் வேண்டாம், நீ வேலையை பாரு. ரகு மேற்படிப்புக்கு அமெரிக்கா கிளம்ப மகனை அனுப்பி வைக்க அதற்கான ஏற்பாடுகளை சுறுசுறுப்பாக கவனிக்கிறாள். ரகு, நீ நல்லா படித்து நல்லபடியாக திரும்பி வரணும். நீ வர்ற நாள் நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்போம். திவாகர், நீங்களும் நானும் பழக ஆரம்பித்து 6 மாதம் தானே ஆகுது. அதுக்குள்ளே நீங்கள் என் மனசில் இந்த அளவு இடம் பிடிப்பீங்கன்னு நான் நினைக்கல. ராத்திரியும் பகலும் உங்கள் ஞாபகம்தான் என் மனசு பூரா இருக்குது. நம்ம கல்யாணம் எப்போ நடக்கும் திவாகர்? உனக்கு அவ்வளோ அவசரமா சுதா? பின்ன இருக்காதா? அப்பா இல்லாத பெண் நான். எங்கள் அம்மாவும் நானும் தான். எனக்குன்னு யாரும் கிடையாது. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மாவையும் நம்மோட வச்சுக்கலான்னு சொல்கிறீங்க. இதை போல் ஒரு நல்ல மனுஷன் கணவனாக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, இந்த சண்டே கோவலம் பீச்சு போயிட்டு வருவோமா? நீங்கள் கூப்பிட்டு நான் மறுப்பேனா? நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன். காதலுடன் பதில் சொல்லும் அந்த ஏமாளியை பார்த்து அர்த்த புஷ்டியோடு சிரிக்கிறான் திவாகர். திவாகர், இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையா? காதலிக்கிற மாதிரி நடித்து இனி எத்தனை பொண்கள் வாழ்க்கையில் விளையாட போகிற? இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா? நண்பன் சொல்ல வாய் விட்டு சிரிக்கிறான். என்னை என்ன பண்ண சொல்கிற? விளக்க தேடி வரும் விட்டில் பூச்சிகள் போல என்னை தேடி வந்து தானா என் வலையில் விழுறாங்க. அது என்னோட ராசி. வேண்டாம் திவாகர், இதெல்லாம் பாவண்டா. நாளைக்கு இதனால் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிட போகுது. அட போடா, பாவமா புண்ணியமா இந்த காலத்தில் போய் பேசிக்கிட்டு. வாழ்க்கையை அனுபவிக்கணும். நான் அனுபவிக்க பிறந்தவன். எனக்காக புத்தம் புது மலராக கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணு ஹேமா காத்திருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறேன்.
அதை இப்போவே செஞ்சு தொலைக்கலாமில்ல, எதுக்காக இப்படி பெண்களை ஏமாற்றிட்டு திரியிற? கல்யாணம் ஆகிட்டா இப்படியெல்லாம் அனுபவிக்க முடியாது இல்லையா, அதனால் தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேன். அவளும் அதை உண்மைன்னு நம்பி இன்னும் 2 வருஷம் யாரும் என் கல்யாண பேச்சை பேசக்கூடாதுன்னு வீட்டில் கண்டித்து சொல்லிட்டாலாம். கம்ப்யூட்டர் கிளாஸ், எம்ப்ராய்டரி கிளாஸ்னு போய் பொழுத போக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்போ பார்க்க போகிறோன்னு தவம் இருக்கேன்னு ஃபோனில் சொல்கிறா தெரியுமா? நந்தகுமார் ஃபோட்டோவில் அவளை பார்த்து புன்னகைக்க நரை விழுந்த முன்னெற்றி முடியை கைகளால் ஒதுக்கி முகத்தை கண்ணாடியில் பார்க்கிறாள். இளமை விடைபெற ஆரம்பித்து விட்டது. என்னோட கடைசி வரைக்கும் துணை வருவேன் என்று கைப்பிடித்த நீங்கள் பாதியிலேயே என்னை விட்டுவிட்டு போய்விட்டீர்களே. கடைசி காலத்தில் நான் தன்னந்தனியாக நம் மகனாக என்கிட்ட விட்டுட்டு போனீங்களே. பரணி, இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்டது போல ஒரு டாக்டராக உருவாகி விட்டான். இன்னைக்கு அவன் புன்னகையோட கையசைத்து காரில் ஏறி கிளினிக் போனபோது நான் அவன்கிட்ட உங்களை தான் பார்த்தேன் நந்து. ஆமாம், அதே கருணை சிந்தும் கண்கள், தலை சாய்த்து அவன் புன்னகைத்த விதம். உங்கள் மகன், அவன் உயிரில் நீங்கள் கலந்து விட்டீர்கள் நந்து. ஸ்வேதாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்கிறது. அம்மா, இப்போ சின்னதாக கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன் தான். நல்லா சம்பாதிச்சு அப்பா பெயரில் சீக்கிரமே ஹாஸ்பிட்டலே கட்டிடுவேன். நீ சொல்கிறத கேட்கவே சந்தோஷமாக இருக்குது பரணி. இதையெல்லாம் பார்க்காம அப்பா போயிட்டாரேன்னு நினைக்கும் போது தான் மனசில் வருத்தமாக இருக்குது. ஏம்மா அப்படி நினைக்கிறீங்க? அப்பா நம்ம விட்டு எங்கேயும் போகலை, நம்ம மனசில் தானே வாழ்ந்துட்டுருக்காரு. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவரோட பரிபூரண ஆசையோடு தானே நடக்குது. நம்புங்கம்மா. கைகளை பற்றி கொண்டு காலையில் கனிவோடு பேசிய பரணியின் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்தது. கண்களை துடைத்து கொண்டாள் ஸ்வேதா. வாசலில் கார் வந்து நிற்க பூ பழம் தட்டோடு சுகந்தியும் அவள் கணவன் பாபுவும் இறங்க ஹாலில் உட்கார்ந்திருந்த பரணி அவர்களை பார்த்து வேகமாக வாசலுக்கு வருகிறான். வாங்க மாமா, வாங்க அத்தை, உள்ளே வாங்க. புன்னகையோடு வரவேற்க, ஆமாம், அண்ணன் பெத்த பிள்ளை முறை வச்சு அத்தைன்னு கூப்பிட்றான். இவன் மூஞ்சில் முழிக்கவா வந்தோம்? அவனை சட்டை செய்யாமல் சுகந்தி உள்ளே வர பேசும் குரல் கேட்டு அடுப்படியிலிருந்து வந்த ஸ்வேதா அவர்களை வரவேற்கிறாள். அத்தை, நான் அங்கு இருப்பதை விரும்ப மாட்டார்கள் என்பதை நன்கு உணர்ந்த பரணி எழுந்து உள்ளறைக்குள் போகிறான். என்ன விசேஷம்? பூ பழம் தட்டோடு வந்திருக்கீங்க. ரகுவுக்கு கல்யாணம், பத்திரிக்கை வைக்க வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ரகு அமெரிக்காவில் எம்எஸ் படிச்சுட்டு திரும்பிட்டானா? படித்து முடித்து அவனுக்கு அமெரிக்காவிலேயே வேலை கிடச்சிடுச்சு. 3 மாதம் லீவில் வந்திருக்கான். கல்யாணம் பண்ணி மருமகளோடு அனுப்பி வைக்க போகிறோம். முகம் கொள்ளா பெருமிதத்தோடு பத்திரிகையை பூ பழம் தட்டில் வைத்து இருவரும் அவளிடம் கொடுக்கிறார்கள். உங்கள் வீட்டுக்காரர் இல்லாட்டியும் சுகந்தியின் அண்ணிங்கிற முறையில் எங்கள் விசேஷத்தில் 2 நாள் முன்னதாகவே வந்திருந்து கலந்துக்கணும். பாபு சொல்ல, ஆமாம் அண்ணி, அண்ணன் சார்பில் நீங்கள் தான் எல்லா முறையும் செய்யணும். நிச்சயமாக வந்து கலந்துக்கிறேன். பத்திரிகையை வாங்கியவள் அதை புரட்ட, பெண்ணும் அமெரிக்காவில் வேலை பார்க்குறதா போட்டிருக்கு. ஆமாம், அவனோட அமெரிக்காவில் ஒன்றா படித்த பொண்ணு. நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தான். 2 பேருக்குமே மனசு பிடிச்சு போச்சு. அதுதான் பெரியவங்க பேசி நிச்சயம் பண்ணிட்டோம். ஸ்வேதா உள்ளே சென்று அவர்களுக்கு டீ பிஸ்கட் எடுத்து வந்து உபசரிக்க, எதுக்கண்ணி ஒவ்வொரு வீடாக பத்திரிக்கை வச்சு வயிறு நிரம்பி கிடக்குது சொன்னவள், அட கிளம்புறோம், அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடுங்க. இருவரும் அவளிடம் விடைபெற ஒரு வார்த்தை கூட பரணியை பற்றி விசாரிக்காமலே கல்யாணத்துக்கு அழைத்து வரும்படி சொல்லாமல் போனது அவள் மனதுக்கு புரியவே செய்தது. அந்த ஊரிலேயே மிக பெரிய கல்யாண மண்டபத்தை பிடித்திருந்தார்கள். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு ஃப்ளக்ஸ் போர்டுகள் பளிச்சிட மிக பிரம்மாண்டமாக பெரிய இடத்து திருமணம் என்பதை பறைசாற்றியது. அணிவகுத்து நின்ற கார் வரிசைகள் ஊரில் அவர்கள் செல்வாக்கை நிரூபித்தது. பரணி மண்டபம் அருகில் காரை நிறுத்தினான். அம்மா, நான் ஹோட்டல் அறையில் இருக்கேன். ராத்திரி நிச்சயம் முடிஞ்சதையும் செல்ஃபோனில் கூப்பிடுங்க, வந்துடுறேன். வேண்டாம்னு சொன்னால் கேட்காம ஊர்லேருந்து நீயே கூட்டிகிட்டு வந்த விஷயத்துலேயும் உன்னால் கலந்துக்க முடியல. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பரணி. என் அம்மாவுக்காக நான் வந்திருக்கேன். நீங்கள் போங்கம்மா, கல்யாணத்தில் சந்தோஷமாக கலந்துக்கோங்க. அத்தைக்கு நான் வந்தால் பிடிக்காது. தேவையில்லாத தர்ம சங்கடம் உங்களுக்கு வேண்டாம். பயமா, ஃபோனில் கூப்பிடுங்க, வரேன். பரணி காரை கிளப்பி செல்ல மண்டபத்திற்குள் நுழைந்தாள் ஸ்வேதா. வாங்க வாங்க. ஸ்வேதாவை பட்டுப்புடவை வைர நகைகள் பளிச்சிட புன்னகையோடு வரவேற்றாள் சுகந்தி. அருகில் நிற்கும் சம்மந்தி அம்மாவிடம், இதுதான் எங்கள் அண்ணி அறிமுகப்படுத்த புன்னகையுடன் அவளை பார்த்தவள், வாங்க அம்மா, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரலையா? எங்கள் அண்ணனுக்கு பிள்ளையே பிறக்கலை சொன்னவள், உள்ளே வந்து உட்காருங்க. மற்றவர்களை வரவேற்றபடி சம்மந்தியோடு பேசியபடி உள்ளே செல்ல, இவள் எந்த காலத்திலும் மாறப்போவதில்லை. நம் வார்த்தைகள் மற்றவர் மனதை காயப்படுத்தும் என்று தெரிந்தே பேசுபவர்களை என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு பிள்ளை இருக்கிறான், பரணி எங்கள் பிள்ளை, வாய்விட்டு கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆத்திரத்தை மனதிற்குள்ளேயே அடக்கி கொண்டு மெல்லமாக உள்ளே சென்றாள். மௌனமாக.
என்னம்மா, கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுதா? அத்தை என்ன சொன்னாங்க? காரில் ஊருக்கு திரும்ப காரை ஓட்டியபடியே பேசும் பரணியை பார்க்கிறாள். உன்னை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல, நேரில் பார்த்தப்ப கூட உன்கிட்ட முகம் கொடுத்தும் பேசலை. ஆனால் உன்னால் எப்படி பரணி அத்தனை உரிமையோடு பேச முடியுது? ஆதங்கத்துடன் ஸ்வேதா கேட்க, என்னம்மா நீங்கள் என் அப்பாவோட தங்க தானே அவங்க, அப்புறம் அவங்க எனக்கு அத்தை தானே. அந்த உரிமை மட்டும் இல்லைம்மா, அவங்க மேலே எனக்கு அன்பும் பாசமும் இருக்குது. அவங்க என்ன அவங்களோட உறவு இல்லைன்னு ஒதுக்கி வைக்கலாம், ஆனால் நான் அவங்கள என் உறவாக தானே நினைக்கிறேன். உன் நல்ல மனசு அவங்களுக்கு புரியல பரணி. நான் ஒன்று கேட்டா நீ சம்மதம் சொல்வியா பரணி? என்னம்மா கேளுங்க, நானும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேம்மா. எனக்கு மருமகள் வரணும். உங்கள் விருப்பம் எதுவோ அதுதான் என் விருப்பமும். தாராளமாக பாருங்கள், நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவளை என் மனைவியாக ஒத்துக்க தயாராக இருக்கேன். உனக்காக தனி விருப்பம்னு எதுவும் இல்லையா பரணி? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? எனக்கு எது சரியாக இருக்குன்னு என்னை விட என் அம்மாவுக்கு தானே நல்லா தெரியும். அதனால் நீங்களே முடிவு பண்ணுங்க. நீ பேசுறது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது பரணி. என் பிள்ளை இவன்னு ஊரை கூட்டி சத்தமாக சொல்லணும்னு போல இருக்கு. காரை நிறுத்திவிட்டு ஊருக்கு போனதும் ஒரு மைக் கொண்டு வரவா சப்தம் போட்டு சொல்கிறீங்களா? கேட்டு கலகலை என்று பரணி சிரிக்க, போடா அம்மாவை கிண்டல் பண்ணுறியா? அம்மா, ஒரு சின்ன வேண்டுகோள். என்னப்பா, எனக்கு பெண் பார்க்கும்போது என்னை பற்றிய உண்மையை சொல்லிடுங்க. நீங்களும் அப்பாவும் என்னை முழு மனசோடு உங்கள் மகனாக ஒத்துக்கிட்டாலும் அத்தையும் சரி, ஆரம்பத்தில் பேரன்னு சொன்ன பாட்டியும் சரி ஒத்துக்க மறுத்துட்டாங்க. நாளைக்கு பெண் வீட்டிற்கு உண்மை தெரிஞ்சு அவங்களும் சங்கடப்படக்கூடாது இல்லையா? அதனால் புரியுதுப்பா, நாளைக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் உண்மை சொல்லியே என் மகனுக்கு நல்ல பொண்ணாக தேடுறேன். போதுமா? இது போதுமா? இந்த அம்மாவோட அன்பு எனக்கு கடைசி வரைக்கும் கிடைச்சாலே எனக்கு போதும். நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்தது என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். 2 பேரும் சேர்ந்து இதே வார்த்தையை சொல்வோம், உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சொல்லும் பரணியை பாசத்தோடு பார்க்கிறாள். மேன்சன் அறையில் படுத்திருந்த திவாகர் அவனுடன் இருக்கும் நண்பன் வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவதை பார்க்கிறான். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எங்கடா அவசரமாக போயிட்டு வர? அடப்பாவி, உனக்கு விஷயமே தெரியாதா? உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சேன். சாவகாசமாக படுத்துட்ருக்கிற. என்ன விஷயம்? அந்த பொண்ணு சுதா கூட்டிகிட்டு சுத்தனியே, அவள் விஷம் குடித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாளாண்டா. திடுக்கிட்டு எழுந்து உட்காருகிறான். என்னடா சொல்கிற? ஒரு கயவனை நம்பி ஏமாந்து என்னை பறி கொடுத்துட்டேன். அப்பம்பேர் தெரியாமல் என் குழந்தை பிறக்க வேண்டாம். நான் போகிறேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க அவள் இந்த தெரு பக்கம் போனேன்னா அவன் தான் சொன்னான். ஏய், நான் தான் அதுன்னு சொல்லிட்டியா? எப்படிடா? எனக்கே பயமாக போயிடுச்சு. அந்த புண்ணியவதி உன்னை காட்டி கொடுக்காம போயிருக்காடா. இருந்தாலும் நீ வேற ஊரை விட்டே போயிடுறது தான் நல்லது. நான் அப்போவே சொன்னேன்ல, பேசாமல் உன்னை லவ் பண்ணுற கோடீஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோயம்புத்தூரோடு போயிடுமா. திவாகர், உங்களை முழு மனசாக நம்பி என்னை கொடுத்துட்டேன். இப்போ என் வயிற்றில் உங்கள் குழந்தை வளருது. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக தாலி கட்டுங்க திவாகர். மன்றாடலுடன் சுதா பார்க்க, உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏதோ 2 பேருக்கும் பிடிச்சிருக்குது, பழகினோம். நீ ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுமில்ல. கல்யாணங்கிறது இதுக்கு தீர்வு இல்லை. போய் டாக்டரை பாரு. அன்றொரு நாள் கடற்கரையில் சுதாவிடம் சொல்லிவிட்டு அவளை அன்றோடு கழட்டிவிட்டு வந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. பார்க் பெஞ்சில் திவாகரின் அருகில் முகம் மலர அமர்ந்திருந்தாள் ஹேமா. நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டீங்கன்னு ஃபோன் பண்ணினதும் எனக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியல. உங்களை பார்த்து 1.5 வருஷமாச்சு. எப்படா பொழுது விடியோன்னு ஓடோடி வந்தேன். தன்மேல் உயிரையே வைத்திருக்கும் இவளுடன் திருமணம் செய்து ஒழுங்கான வாழ்க்கையை தொடங்குவது தான் நல்லது. ஆடிய ஆட்டத்தையெல்லாம் மூட்டை கட்டி வைக்க வேண்டியது தான். கோடீஸ்வரன் வீட்டு மருமகன், நிம்மதியான வாழ்க்கை, அழகான மனைவி. திவாகர், உனக்கு இது போதும். என்ன திவாகர், என்ன யோசனை? உன்னை எனக்காக ரொம்ப நாள் காக்க வச்சிட்டேன்ல. சாரி ஹேமா, நீ உன் அப்பா அம்மா கிட்ட நம்ம காதலை சொல்லி கல்யாணத்தை பற்றி பேசு. என் சைடு எப்போவோ பச்சை சிக்னல் காமிச்சிட்டாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அனுமதி தந்துட்டாங்க. இனி நம்ம கல்யாணம் உன் கையில் தான் இருக்குது. நாளைக்கே நீ சரின்னு சொன்னாலும் நான் தாலி கட்ட தயாராக இருக்கேன் ஹேமா. சரி, நான் இன்றைக்கே அப்பா கிட்ட பேசுகிறேன். உங்களை பார்க்க அப்பா பிரியப்பட்டா என்ன செய்கிறது? உடனே ஃபோன் பண்ணு, ஓடோடி வர்றேன். அப்போ நீங்கள் சென்னைக்கு வேலைக்கு போகலையா? லீவ் போட்டிருக்கேன் ஹேமா. கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு தான் போவேன். இரவு அப்பாவிடம் தன் மனதில் இருப்பதை கொட்டி தீர்க்க மகளை வியப்போடு பார்த்தார். மனசுக்குள்ளே இப்படி ஒரு காதலை வச்சுக்கிட்டு தான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னியா ஹேமா? என்னை மன்னிச்சிடுங்கப்பா. படிக்கிற சமயத்தில் ஒருத்தர் விரும்பினோம். 4 வருஷமாக என் மனசுக்குள்ளே பூட்டி வச்ச காதலை, என் காதலை அங்கீகரித்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன்ப்பா.
பணம் காசு எனக்கு பெருசில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கு நீ தான் ஒரே வாரிசு. பையன் நல்லவனா இருக்கணும். நீ சொல்கிறத பார்த்தா பையன் படிச்சிருக்கான், நல்ல வேலை பார்க்குறான், 4 வருஷமாக உன்னையே நினச்சிட்டு இருக்கான்னா அவனும் உன் மேலே உண்மையான பிரியம் வச்சிருக்கான்னு தானே அர்த்தம். பையனை வர சொல்லு, நேரில் பார்த்து பேசி முடிவு பண்ணிடலாம். என்னங்க நீங்கள் கொஞ்சமும் புரியாமல் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறீங்க? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல இடமா பார்க்க வேண்டாமா? நான் அமெரிக்க மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்னடானா சொத்து சுகம் எதுவும் இல்லாத எவனோ ஒருத்தனுக்கு கட்டித்தர தயாராகிட்டீங்க. விசாலம், உன் எண்ணம் எனக்கு புரியுது. இந்த பையனும் படித்தவன், சிங்கப்பூரில் வேலை பார்த்துருக்கான். அவன் நினச்சா அமெரிக்காவிலும் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல. நம்ம ஹேமாவுக்கு 4 வருஷம் பழக்கமாம். பணம் நம்மக்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு இருக்குது. எல்லாமே நம்ம ஹேமாவுக்காகத்தானே. பையனை வர சொல்கிறேன், நீயும் பாரு, அப்புறமா முடிவு பண்ணலாம். அடக்க ஒடுக்கமாக அமர்ந்திருந்த திவாகரை பார்த்த மாத்திரத்திலேயே விசாலத்துக்கும் பிடித்து போனது. பணம் காசு இல்லாட்டி என்ன, பார்க்க லட்சணமாக அம்சமாக இருக்கான், படிச்சிருக்கான். அப்பா அம்மா கிராமத்தில், மகளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நல்ல வேலையில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. முக்கியமாக ஹேமா மனசார அந்த பையனை விரும்புகிறா. கணவனிடம் தன் சம்மதத்தை தெரிவித்தாள் விசாலம். சார், நானும் உங்கள் மகளும் உண்மையாகவே நேசிக்கிறோம். எனக்காக ஹேமா காத்திருப்பாங்கிற நம்பிக்கையில் தான் சிங்கப்பூர் போனேன். இப்போவும் ஹேமா விருப்பப்பட்டால் அமெரிக்காவில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணி அவளோட போக தயாராக இருக்கேன். செல்வாக்கால் குறைஞ்சிருந்தாலும் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். என்னை நம்பி ஹேமாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க சார், போதும். பணம் காசை நான் எதிர்பார்க்கல. கடைசி வரைக்கும் அவளை நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன். திவாகர் சொல்ல ஹேமா அப்பாவை பார்க்கிறாள். சரி தம்பி, இன்னும் 1 வாரத்தில் நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வாங்க, நம்ம வீட்டில் வச்சு பேசி முடிவு பண்ணிடலாம். சந்தோஷம் மின்ன ஹேமா அவளை பார்க்க மனதின் துள்ளலை அடக்கி கொண்டு மெல்ல சிரிக்கிறான் திவாகர். ஜோசியர்கிட்ட போனீங்களா? நாள் பார்த்தாச்சா? நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் விசாலம். நீ தான் இப்போ கல்யாணத்துக்கு அவசரப்படுற மாதிரி தெரியுது. அப்பா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாச்சுன்னு ஹேமா நிம்மதியாக இருக்கா. இவ்வளவு நாள் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாளேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ தான் அவன் மனசு புரிஞ்சுது. பையனும் தங்கமானவனாக இருக்கான், எதுக்கு தள்ளி போடணும்? சீக்கிரமாக நாள் பார்த்து கல்யாணத்தை நடத்த வேண்டியது தானே. சரி சரி, நாளைக்கு வரட்டும். முதல்ல நிச்சயம் பண்ண நாள் பார்க்கலாம். அடுத்த மாதம் முதல் முகூர்த்தத்திலே கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணலாம். உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாம், இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கல்யாண வேலை வரப்போகுது, சுறுசுறுப்பாக பார்க்க ஆரம்பிக்கணும். சந்தோஷ குரலில் பேசிக்கொண்டே போகும் விசாலத்தை பொன்சிரிப்போடு பார்க்கிறார். முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு உள்ளே வரும் அப்பாவை எதிர்நோக்கி வந்த ஹேமா, என்னப்பா உடம்பு சரியில்லையா? ஏன் என்னவோ போல இருக்கீங்க? ஃபேக்ட்ரியிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டீங்க. உட்கார் ஹேமா, உங்ககிட்ட பேசணும். என்னப்பா? கவரில் இருந்த பேப்பர்களை எடுத்து அவள் முன் வைக்கிறார். என்னப்பா இதெல்லாம்? நீ கல்யாணம் பண்ண ஆசைப்பட்ட திவாகரை பற்றி டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் எனக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட். என்னப்பா இது? எதுக்காக அவரை பற்றி டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் விசாரிக்கணும்? அவர்கிட்ட எனக்கு தெரியாமல் எந்த ரகசியமும் இல்லை. நீங்கள் அவரை நம்பலை, அப்படி தானே? அவள் குரலில் கோபம். கோபப்படாத ஹேமா, உன் நல்லதுக்கு தானே. உன்னை எதுவும் விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணித்தர எனக்கு மனசு வரல. திவாகர் நல்லவனாக தெரிஞ்சாலும் என் அனுபவத்தில் அவன்கிட்ட ஒரு பொய் தெரிஞ்சுது, அதுதான் விசாரித்தேன். நான் சந்தேகப்பட்டதும் சரியாக தான் போச்சு. என்னப்பா சொல்கிறீங்க? அவன் நல்லவன் இல்லை ஹேமா. அப்பா அதிர்ந்து கத்தினாள். உண்மைதான் ஹேமா, உன்னை நல்லாவே ஏமாத்தியிருக்கான். அவன் பணத்துக்காக தான் உன் பின்னாடி சுற்றி இருக்கான். சென்னையில் அவனால் ஒரு பெண் கர்ப்பமாகி சமீபத்தில் தற்கொலை பண்ணிக்கிட்டா. பெண்கள் சிநேகிதம் அவனுக்கு அதிகம். நீ கோடீஸ்வர வீட்டு பெண்ணுங்கிறதுனால உன்னை ஏமாத்தாமல் கல்யாணம் பண்ணி செட்டிலாக நினச்சிருக்கான் படுபாவி. இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் ஹேமா. என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டானே. 4 வருஷமாக அவனையே நினச்சி வாழ்ந்த என்னை படுகொலியில் தள்ள பார்த்துருக்கான். அந்த கிராதகனை சும்மா விடக்கூடாது, போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும். அழுதபடி வெறி வந்தவள் போல ஹேமா பேச, பொறுமையாக இரு ஹேமா, நான் அவனை வரவழைச்சி பேசிட்டேன். நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அடிக்காத குறையாக துரத்தி அடிச்சிட்டேன். இனி நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான். போலீஸுக்கு போனால் தேவையில்லாமல் உன் பேர் தான் கெடும், உன் வாழ்க்கையும் இவனால் பறி போயிடும். புரிஞ்சுக்க ஹேமா, கடவுள் தான் உன்னை அவன்கிட்ட இருந்து காப்பாற்றியிருக்காரு. ஐயோ கடவுளே, என் பெண்ணோட வாழ்க்கை அஸ்தமனமாக போக தெரிஞ்சுது. நீ அழாத ஹேமா, உனக்கு நல்ல பையனை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை கொஞ்சம் தனியாக விடுறீங்களா? நான் மனசு விட்டு அழணும். அந்த பாவி மேலே ஆசைப்பட்டதுக்கு அழுது தான் என் பாவத்தை கரைக்கணும். தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொள்கிறாள். என்னங்க, கதவை சாத்திக்கிட்டாலே எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாத ஹேமா, தைரியசாலி. அவளை தனியாக விட்டுறலாம், மனசு தேறி வரட்டும் அவளாவே.
என்ன ராமகிருஷ்ணன், பரணிக்கு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி 3 மாதம் ஆயாச்சு, இந்த பக்கமே வரலையே, என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? நம்ம பரணியை பற்றிய உண்மையை சொன்னால் டாக்டர் மாப்பிள்ளைன்னு வந்தவங்க தயங்க தான் செய்கிறாங்க. அதுவும் ஜாதகம் கிடையாது, பெயர் பொருத்தம் தான். சிரமப்பட்டு 2 வரன் கொண்டு வந்திருக்கேன். வசதியில் சுமாரான இடம்தான், பெயர் பொருத்தம் இருக்குது. அவங்களுக்கு பெண் கொடுக்க சம்மதம். நீங்கள் தான் இனிமேல் சொல்லணும். 2 பெண்களின் ஃபோட்டோவை அவரிடம் கொடுக்கிறார். பார்த்தவள் 2மே லட்சணமாக நல்லா தான் இருக்காங்க. நேரில் பார்த்து பேசி முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, பரணிக்கிட்டேயும் கலந்துக்கிட்டு எப்போ போய் பெண் பார்க்கலான்னு சொல்கிறேன். அம்மா, நான் எதுக்கு? நீங்கள் முதல்ல 2 பேரையும் பார்த்து பேசுங்க. உங்களுக்கு யாரை மனசுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன பரணி, நீயும் வந்தால் நல்லா இருக்குமில்ல? இல்லைம்மா, முடிவு பண்ண போகிறது நீங்கள் தான். நீங்கள் போய் பார்த்து யாருன்னு முடிவு பண்ணுங்க. என்னப்பா, என்னை தேடி ரூமுக்கே வந்துட்டீங்க? கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனில்ல என்றாள் ஹேமா. அப்பாவை பார்த்தவள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தாள். மாதம் 3 ஆச்சுமா, ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற. நீ என்னம்மா தப்பு பண்ணிட்ட? சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த வயசில் உனக்கு எதுக்குமா இந்த தண்டனை? தப்பானவனை நம்பி தொலைச்சனில்லப்பா, அவன்தான் எல்லான்னு மனசில் தப்பாக நினச்சி வாழ்ந்தேனே, அதுக்கு தான்ப்பா என்னையே எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. நீ பேசுறது தப்பு ஹேமா. நீ ஒரு நல்லவனை நேசிச்சிருந்தா அந்த வாழ்க்கை பறிப்போனதை நினச்சி வேதனைப்படலாம். அந்த கயவனை நம்பி மோசம் போகாமல் தப்பிச்சோமே, நம்ம வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதுன்னு நினச்சி சந்தோஷப்படணும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சாலுமே மனசு கேட்கலப்பா. உன்மேலே அக்கறையோட எங்கள் மகள் சந்தோஷமாக வாழணும்னு நானும் அம்மாவும் ஒரு முடிவெடுத்திருக்கோம். அதுக்கு நீ சம்மதிக்கணும். என்னப்பா? தரகர் ராமகிருஷ்ணன் வந்திருந்தாரு. குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்களுக்கு குழந்தை வேணும்னு அனாதை குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க. குடும்பத்திலேயே அதற்கு எதிர்ப்பு. 10 வயசாக இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்துட்டார். தனி மனுஷியாக அந்த அம்மா மகனை வளர்த்து டாக்டருக்கும் படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அம்மாவும் மகனும் அன்பும் பாசமுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக வாழ்ந்துட்டுருக்காங்க. பெத்த மகனுக்கு மேலாக அவனை உயிராக நினைக்கிறாங்களாம். அந்த பையனும் அம்மா பார்த்து யாரை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்களோ அவளை கட்டிக்க தயாராக இருக்கானா. இந்த காலத்தில் இப்படி ஒரு குணமான பையனை பார்க்க முடியாதுன்னு சொன்னார். அப்பாவையே பார்க்கிறாள். இந்த அன்பான குடும்பத்தில் நீ மருமகளாக போனால் நிச்சயமாக உன் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். என்னம்மா சொல்கிற? பிறக்கிற பிறப்பு ஒரு மனிதனோட தகுதியை நிர்ணயிக்கிறது இல்லைம்மா. அது கடவுள் விருப்பப்படி எங்கே பிறக்கணுமோ அங்கே பிறக்குது. ஆனால் வளரும்போது ஒரு நல்ல மனிதனுக்குரிய உண்மையான அன்பும் பாசமும் நேர்மைன்னு ஒரு வரமுறையோடு வளர்ந்து தன் அந்தஸ்தை வளர்த்துக்கிட்டு சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழும்போது தான் அவன் தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த வகையில் அந்த பையன் கௌரவமானவன், அன்பானவன், நல்ல மனிதன், பெயரெடுத்தவன். உனக்கு ஏற்ற கணவனும் என் மனசுக்கு படுதுமா. நீ யோசிச்சு உன் பதிலை சொல்லு. ஒன்றும் அவசரமில்லை. மகள் தனக்குள் யோசித்து நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு அறையை விட்டு வெளியே வருகிறார். கல்யாண பத்திரிகையை சுகந்தியிடம் நீட்டுகிறாள் ஸ்வேதா. என் பிள்ளை பரணிக்கு கல்யாணம், எல்லாரும் வந்திருந்து நடத்தி கொடுக்கணும். ஓ, அவனுக்கு பொண்ணு கிடைச்சிடுச்சா? குரலில் ஒலித்த எக்காலத்தை ஸ்வேதா கவனிக்க தவறவில்லை. ஆமாம், பெரிய கோடீஸ்வரனின் ஒரே மகள். எங்கள் பரணியை பற்றி கேள்விப்பட்டு அவன் நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு விரும்பி வந்து எங்களோடு சம்மந்தம் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியா? அவளால் நம்ப முடியவில்லை. அப்பா ஆத்தா பெயர் தெரியாத இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? பத்திரிகையின் முகப்பில் இருந்த பெண் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்க்கிறாள். பெண் ரொம்ப லட்சணமாக அழகு ரதி போல இருக்கிறாள். எப்படி இவனுக்கு போய் இப்படி ஒரு அதிர்ஷ்டம்? என்ன சுகந்தி, பத்திரிக்கையை அப்படி பார்க்குற? எங்கள் பரணிக்கேற்ற பொண்ணாக ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கா. பணக்கார வீட்டு பொண்ணுங்கிற கர்வம் இல்லாமல் ரொம்ப அடக்கமான குணம். இவ்வளவு காத்திருந்ததுக்கு நல்ல பொண்ணாக தான் அமைஞ்சிருக்கு. ஸ்வேதாவின் பேச்சு சுகந்திக்கு எரிச்சலை மூட்டுகிறது. அப்புறம் சொல்லு, ரகு எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன, அமெரிக்காவில் ஜாம்னு டாலரில் சம்பாதிச்சுக்கிட்டு மனைவியோட சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டுருக்கான். பெருமையாக சொல்லும் சுகந்தியை பார்த்து புன்னகைக்கிறாள். பரணி, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னால் கூட வீட்டுக்கு வரப்போகிற என் மருமகளுக்காக நான் நகைகள் புடவைகள்னு வாங்கணும்ப்பா. நாளைக்கு கடைக்கு போகலாமா? சரிம்மா, போயிட்டு வருவோம். அம்மா, உங்களுக்கு ஹேமாவை பிடிச்சிருக்கா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? பெரிய கோடீஸ்வர வீட்டு பெண் எப்படி இருப்பான்னு யோசிக்கிறியா? அவங்க அப்பா எவ்வளவு தன்னடக்கத்தோடு பேசினார் தெரியுமா? உன்னை பற்றிய உண்மை தெரிஞ்சுமே எந்த ரத்த பந்தமும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் தாயும் மகனுமா உள்ளன்போடு பாசத்தை பகிர்ந்துக்கிட்டு வாழ்கிறத கேள்விப்பட்டு என் மகளுக்கு இந்த அன்பான குடும்பத்தில் மருமகளாக வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கிற நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்திருக்கேன்.
பெரிய கோடீஸ்வரன் எங்களை ஒதுக்கிடாதீங்க. அன்பை பிரதானமாக நினச்சி வாழ்கிற நாங்கள் உங்களோட சம்பந்தம் பண்ணிக்க தயாராக இருக்கோன்னு சொன்னாருப்பா. என் மனசு பூரிச்சு போச்சு. ஹேமாவை பார்க்காமலேயே அந்த நிமிஷமே அவர் மகள் தான் என் மருமகள்னு முடிவு பண்ணிட்டேன் பரணி. நேரில் பார்த்தப்போ இவ்வளவு அழகான இந்த தேவதையா என் மருமகள்னு பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா. நீங்கள் மனசு சந்தோஷப்பட்டா எனக்கு போதுமா. சரி பரணி, கல்யாண வேலை நிறைய இருக்குது. நீ கிளினிக்கும் பார்த்துட்டு அலையிற. ஒரு வாரம் லீவு போடுப்பா. எப்படிம்மா, என்னை நம்பி வர பேஷண்ட்டுகளை நான் பார்க்க வேண்டாமா? எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னம்மா சொல்கிற? அந்த வெறும் பயல் பரணிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? படித்த படிப்பை நம்பி பொண்ணு கொடுக்குறாங்க போல இருக்கு. சுகந்தி மகனிடம் கல்யாண விஷயம் சொல்ல ரகு பதிலளிக்கிறான். அதுதாண்டா எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. இவன் அனாதை பையன்னு தெரிஞ்சும் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் விரும்பி பெண்ணை கட்டி வைக்கிறாரு. என்னால் நம்பவே முடியல. யாருமா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்? எந்த ஊர்? கோயம்புத்தூர். பெரிய மில்லு, சினிமா தியேட்டர், பெட்ரோல் பங்க்குன்னு நிறைய இருக்குது. எப்படியோ அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. வேற என்ன சொல்கிறது? பொண்ணு பேர் என்னம்மா? ஹேமான்னு போட்டிருந்துச்சு. ஏன் கேட்குற? ஒன்று செய், அப்பா கிட்ட சொல்லி பத்திரிக்கையை எனக்கு இமெயிலில் அனுப்ப சொல்லு, பார்த்துட்டு கூப்பிட்றேன். மறுநாள் டெலிஃபோன் ஒலிக்க, அம்மா நான் ரகு. சொல்லுப்பா, நேற்று தான் பேசினோம், என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் சொல்ல தான் கூப்பிட்டேன். என்ன ரகு, என்ன விஷயம்? அத்தை பார்த்துருக்குற பொண்ணு யார் தெரியுமா? என்னோட படித்த ஹேமா. அதுக்கு என்னடா இப்போது? அதுக்கு என்னவா? அவளை பற்றின வண்டவாளம் எல்லாம் எனக்கு தெரியுமா. காலேஜில் திவாகர்னு ஒருத்தனோட நல்லா சுற்றினா. காதல்ங்கிற பேரில் அவன் 3-4 பேரை லிஸ்ட்டில் வச்சுருந்தான். அதில் இவளும் ஒருத்தி. காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு அவங்க போகாத இடமே இல்லை. காரியம் முடிஞ்சதும் கை கழுவிட்டான் போல இருக்கு. அவங்களுக்கு சமமாக மாப்பிள்ளை பார்த்தா எங்கள் மகளோட லட்சணம் தெரிஞ்சிடுமேன்னு கேட்க ஆள் இல்லாத இவனை பார்த்து பேசி முடிச்சிட்டாங்க. இல்லாட்டி ஒன்றும் இல்லாத இவங்களை தேடி ஏன் வரணும்? ரகு, நிஜமாக தான் சொல்கிறியா? நான் ஏம்மா போய் சொல்ல போகிறேன்? அவ்வளவும் நடந்தது உண்மை. என்னமோ உங்கள் அத்தை பெரிய இடம்னு பத்திரிக்கை கொடுத்து மகனை பற்றி உயர்வாக பேசினா இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். என்னம்மா பண்ண போகிற? விஷயத்தை போட்டு உடச்சி கல்யாணத்தை நிறுத்த போகிறேன். கல்யாண மண்டபத்தில் நுழைந்த சுகந்தியையும் பாபுவையும் புன்னகையோடு வரவேற்றாள் ஸ்வேதா. என்ன சுகந்தி, எப்பவும் பட்டு புடவை நகைன்னு அலங்காரமாக இருப்ப, இப்படி சிம்பிளாக வந்திருக்க? புடவை நகை மண்டபத்தில் வந்து மாற்றிக்கலான்னு கொண்டு வந்திருக்கியா? மாப்பிள்ளை ஊர்வலம் இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. கோவிலுக்கு போகணுமில்ல, உள்ளறையில் போய் புடவை மாற்றிக்கோ சுகந்தி. எதுக்கு நடக்காத கல்யாணத்துக்கு அலங்காரம்? என்ன சொல்கிற? திடுக்கிட்டு அபசகுணமாக பேசும் சுகந்தியை பார்க்கிறாள். ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கிற கோடீஸ்வர வீட்டு மகள் நடத்த கெட்டவ. மெதுவாக பேசு, வா ரூமுக்கு போயிடலாம். மாப்பிள்ளை அலங்காரத்தில் இருந்த பரணியையும் அழைத்து கொண்டு சுகந்தி பாபுவோடு அறைக்குள் நுழைகிறாள். என்ன சுகந்தி, என்ன பேசுகிற? யோசிச்சு தான் பேசுகிறியா? நான் சொல்கிறது அத்தனையும் உண்மையா? நீ ஏதோ எங்கள் அண்ணனாலும் நீங்களும் இவனை மகனாக நினச்சிங்க தான். வர்ற பொண்ணாவது நல்ல குடும்பத்து பொண்ணாக கௌரவமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். அதுவும் உங்களுக்கு கொடுத்து வைக்கலையா? அடுத்தவளை நம்பி கெட்டு போனவளை உங்கள் தலையில் கட்டுறாங்க. சுகந்தி, இப்படி அபாண்டமாக ஒரு பெண் மேலே பழி போடக்கூடாது, கோபமாக சொல்கிறாள் ஸ்வேதா. உண்மையை தான் சொல்கிறான் நீ? ரகு சொன்னதை இன்னும் 4 கூட சேர்த்து விவரமாக சொல்கிறாள் சுகந்தி. ஆமாங்க, சுகந்தி சொல்கிறது நிஜம்தான். ரகு என்கிட்டையும் சொன்னான். அந்த கேடுகட்டவளாக அத்தைக்கு மருமகளாக வரணும்னு சொல்லி ரொம்பவும் சங்கடப்பட்டான். ஸ்வேதா அனைத்தையும் கேட்டு மௌனமாக நிற்க பரணி அம்மாவின் கைகளை பற்றுகிறான். பரணி, ஹேமாவை கூட்டிட்டு அவங்க அம்மா அப்பாவை இங்கே அழைச்சிட்டு வாப்பா. பதட்டத்துடன் விசாலமும் அவள் கணவரும் வர அவர்கள் பின்னால் மணப்பெண் அலங்காரத்தில் மலங்க விழித்தபடி ஹேமா வந்தாள். கதவை தாழ் போடு பரணி. என்ன சம்பந்தி, என்ன விஷயம்? நீயே கேள்விப்பட்டதை சொல்லு சுகந்தி. எங்களை என்ன இழிச்சவாயன்னு நினச்சிக்கிட்டு கெட்டுப்போன பொண்ணை எங்கள் தலையில் கட்ட பார்க்குறீங்களா? ஐயோ, இவங்க என்ன சொல்கிறாங்க? உண்மையை சொல்லுங்கள். உங்கள் மகள் திவாகர்னு ஒருத்தனை காதலிச்சு ஊர் சுற்றினது உண்மை தானே? அதிர்ச்சியில் உறைந்தாள் விசாலம். காதலிச்சது உண்மைங்க. அவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒதுங்கிட்டோம். ஹேமாவின் அப்பா பரிதவிப்போடு சொல்ல, 1 நிமிஷம் நானே சொல்கிறேன். சொல்லு. ஹேமாவை பார்க்கிறாள் ஸ்வேதா. ரொம்ப நல்லது, உன் வாயாலேயே நடந்ததை சொல்லு. நான் திவாகரை விரும்பினது உண்மை. 4 வருஷமாக காதலித்தேன். அவர் நல்லவர்னு நம்பினேன். சிங்கப்பூரில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி என்னை காக்க வச்சாரு. அவரை முழுசாக நான் நம்பினேன். ஆனால் அப்பா கிட்ட பேசி கல்யாணம் வரைக்கும் முடிவு பண்ணியாச்சு. அப்போ தான் அவரை பற்றிய உண்மைகளை அப்பா டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் கண்டுபிடிச்சாரு. நிறைய பெண்களை காதல் வலையில் சிக்க வச்சு ஏமாற்றி அவனை நம்பி ஒரு பெண் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்கிற விவரம் தெரிஞ்சது. கோடிக்கணக்கில் பணம் இருக்குன்னு என்னை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டில் செட்டில் ஆகலாங்கிறது அவனது கனவு. அப்பா கூப்பிட்டு கேட்டதும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். இப்போ அவன்தான் என்னை பற்றி சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன்.
மனசளவில் நான் அவனை நேசித்தது உண்மைதான். ஒரு தப்பானவனை காதலிச்சதுக்கு வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் அவனோட ஊர் சுற்றினது உண்மை. ஆனால் நான் என்றைக்குமே வரம்பு மீறினதில்ல. நான் சுத்தமானவ தான். இப்போ என் மனசில் அவன் நினைவுகள் கூட இல்லை. உங்களை பற்றி அப்பா சொன்னப்போ இப்படி ஒரு அன்பும் பாசமும் நிறைஞ்ச குடும்பத்துக்கு மருமகளாக வரணும்னு நான் தான் விருப்பப்பட்டு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் கட்டுப்படுறேன். ஹேமா பேசி முடிக்க, ரொம்ப நல்லா இருக்கு. தப்பை பண்ணிட்டு எப்படி பூசி மொழுகிறா பாரு. 4 வருஷம் எவனோடையோ சுற்றுவாளாம். அவனை நாம் ஏற்றுக்கணுமா? வாங்க நீ போகலாம். உங்களுக்கு வேற பொண்ணா கிடைக்காது. சுகந்தி ஸ்வேதாவின் கையை பிடிக்க, சம்பந்தி தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்தாதீங்க. விசாலமும் ஹேமாவின் அப்பாவும் பதற, கையை விடு சுகந்தி. அவளிடமிருந்து கைகளை விடுவித்தவள் கண் கலங்க நிற்கும் ஹேமாவை பார்க்கிறாள். நீ போமா, போய் முகம் கழுவிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகு. நீங்களும் கிளம்புங்க சம்மந்தி. மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு நேரமாச்சு, போய் ஏற்பாடு பண்ணுங்க. அவளை கையெடுத்து கும்பிட்டபடி அவர்கள் வெளியேற, என்ன நீ இந்த கல்யாணத்தை நடத்த போறீங்களா? ஆமாம், எனக்கு ஒன்றும் அவங்கக்கிட்ட தப்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. பெண் பாவம் பொல்லாதது, புரிஞ்சுக்கோ சுகந்தி. புரிஞ்சிடுச்சு. கேவலம் பணத்துக்காக மானங்கட்ட பெண்ணை சேர்த்துக்க போகிறீங்க. இப்படிப்பட்ட கல்யாணத்தில் கலந்துக்கிறதையே கேவலமாக நினைக்கிறேன். வாங்க போகலாம். கணவனை இழுத்து கொண்டு சுகந்தி வெளியேற, அம்மா அத்தை போகிறாங்க, கூப்பிடுங்க. போகட்டும் பரணி, விடு. நீ போய் உன் நண்பர்களோட இரு. மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு முன் நாம் கோயிலுக்கு போகணும். 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். எதுவுமே நடக்காதது போல புன்னகையுடன் சொல்லியபடியே வெளியே வருகிறாள் ஸ்வேதா. காலில் விழும் மகனையும் மருமகளையும் மனம் நிறைந்து ஆசிர்வதிக்கிறாள். நீங்கள் 2 பேரும் என்றைக்குமே நீங்காத சந்தோஷத்தோடு நிறைவாக வாழணும். அத்தை, நீங்கள் அவருக்கு மட்டுமில்லை, எனக்குமே நீங்கள் தான் தாய். நான் சொன்னதை கேட்டு அடுத்த நிமிஷமே எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்காம போய் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியாகுன்னு சொன்னீங்கல்ல, அந்த நிமிஷம் உங்ககிட்ட நான் அந்த தாய் அன்பை பார்த்தேன். கடைசி வரைக்கும் உங்கள் மனம் கோணாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மருமகளா இல்லை மகளாக இருப்பேன். ஹேமாவை தன்னோடு சேர்த்து தழுவிக்கொள்கிறாள். எப்படி பரணி, என் மகனாக வர நான் புண்ணியம் பண்ணியிருக்கேனோ அதே போல் நீ என் மருமகளாக வரவும் நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஹேமா. உண்மையான புரிதலும் அன்பும் இருந்தால் நிச்சயமாக குடும்பத்தில் சண்டை சச்சரவுக்கே வழி இருக்காது. உங்கள் சந்தோஷ வாழ்க்கையை பார்த்து நானும் மனம் மகிழ்ந்து என் பேரன் பேத்திகளோடு நீண்ட நாள் வாழணுங்கிறது என் ஆசை. சீக்கிரமே எனக்கு பேரனை பெற்று கொடுங்க, எனக்கு அது போதும். பரணியை நிமிர்ந்து பார்த்து வெட்கத்தோடு தலை குனிந்து கொள்கிறாள் ஹேமா. பரணியும் ஸ்வேதாவும் இருந்ததை விட இப்போது ஹேமாவும் வந்து சேர்ந்த பிறகு குடும்பத்தின் சந்தோஷம் இரட்டிப்பாக பெருகியது. வீட்டு வேலை எல்லாவற்றையுமே இழுத்து போட்டு செய்வதிலாகட்டும், ஸ்வேதாவுக்கும் பரணிக்கும் பிடித்ததை சமைத்து அன்போடு பரிமாறுவதிலாகட்டும், தான் ஒரு நல்ல பெண் என்பதை ஹேமா நிரூபிக்கிறாள். உங்கள் வீட்டில் உன்னை உட்கார வச்சு பரிமாறியிருப்பாங்க. இங்கே வந்து வேலைக்கு ஆள் இருக்கும்போது நீ ஏன் ஹேமா சிரமப்படுற? இருக்கட்டும் அத்தை, வேலைக்காரங்க செய்கிறதுலையும் என் அத்தைக்கு என் கணவனுக்குன்னு நான் என் அன்பை கலந்து செய்யும்போது ருசி அதிகமாகும் இல்லையா? சொல்லி சிரிக்கும் ஹேமாவை அன்போடு பார்க்கிறாள். அம்மா, அத்தை வீட்டுக்காரர் பாபு மாமா இறந்து 3 மாதம் ஆச்சுமா. என்னப்பா சொல்கிற? பாபுவை நமக்கு தெரிவிக்கவே இல்லையே. ஆமாம்மா, இன்றைக்கி அந்த ஊர்லேருந்து வந்திருந்த இன்ஜினியர் என்னோட பேஷண்ட்டு சொன்னார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா. ரகுவும் அம்மா தனியாக இருக்க வேண்டான்னு அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்துட்டானா. இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க போல். கேள்விப்பட்ட பிறகு போய் பார்க்காட்டா நல்லா இருக்காது. என் மனசுக்கும் சங்கடமாக இருக்குது. போய் பார்த்துட்டு வரேன் பரணி. அத்தை, நாங்களும் வர்றோம். வேண்டாம்மா, சுகந்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தினான்னா என்னால் தாங்க முடியாது. நீ டிரைவர் போட்டு காரை அனுப்பு பரணி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். கண் கலங்க உட்கார்ந்திருக்கும் சுகந்தியை பார்க்கிறாள். என்ன சுகந்தி, அப்படி என்ன என் மேலே உனக்கு கோபம்? இந்த ஜென்மத்தில் நம்ம உறவுகளாக இணைஞ்சிருக்கோம். நேரங்காலம் வரும்போது ஒவ்வொருவராக பிரிஞ்சு நம்ம விட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. வாழ்கிற கொஞ்ச நாட்கள்யாவது உறவுகளோடு இணைஞ்சு அன்பை பரிமாறி வாழ வேண்டாமா? உங்கள் அளவுக்கு எனக்கு சமத்து போகாது. அண்ணனுக்கு அப்புறமா நீங்கள் தைரியமாக வாழ்ந்தீங்க. அவர் போன பிறகு எனக்கு உலகமே அஸ்தமிச்சு போன மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு என் மகன் ரகு தான் ஒரே ஆறுதல். எனக்காக அமெரிக்காவில் வேலையை விட்டுட்டு இங்கே வந்துட்டான். ஏதோ பொழுது போகுது. அவர் இருந்த வரைக்கும் ராணி மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. செத்த வீட்டில் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. ராத்திரி படுத்த மனுஷன் தூக்கத்திலேயே உயிர் பிரிய என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. அதுதான் யார் வந்தா என்ன, யார் போனா என்னன்னு சொன்னாங்க. எதுவுமே தெரியாமல் போச்சு. நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. உள்ளிருந்து வந்த ரகுவின் மனைவி ஸ்வேதாவை பார்த்துவிட்டு ஒன்றுமே பேசாமல் செல்கிறாள். 1/2 மணி நேரம் சுகந்தியோடு இருந்துவிட்டு அவளிடம் ஆறுதலாக 4 வார்த்தை பேசிவிட்டு கிளம்புகிறாள் ஸ்வேதா. ஒரு வார்த்தைக்காவது மகனை பற்றியோ மருமகளை பற்றியோ சுகந்தி கேட்காதது மனதில் உறுத்தினாலும்
சில மனிதர்கள் எந்த காலத்திலுமே மாறாமல் தான் இருக்கிறார்கள் என்று நினைத்தவளாக, டிரைவர் காரை எடுங்க போகலாம் என்று ஏறி கதவை சாத்துகிறாள். அத்தை, நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நானும் பரணியும் உங்களுக்கு ஒன்று தான்னா, நீங்கள் சொல்கிறது உண்மைன்னா மனப்பூர்வமாக இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படிம்மா, உங்கள் அப்பா எதுக்குமா நமக்கு செலவு செய்யணும்? அத்தை, நான் அவங்க மக. அவர் சேர்த்து வச்ச சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு. அப்புறம் அவர் எனக்கு தானே செலவழிக்க நினைப்பார். மாமா பேரில் பெருசாக ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். நாளைக்கு உங்கள் பிள்ளை நிறைய சம்பாதிக்கும் போது வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு செலவழிப்போம். அத்தை, நீங்கள் சம்மதம் சொன்னாதான் பரணியும் சம்மதிப்பார். சரிம்மா, உன் முன்னேற்றத்திற்கு நான் என்றைக்குமே தடை சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ் அத்தை. ரொம்ப நல்லா இருக்கு ஹேமா. அப்பா ரொம்ப செலவு பண்ணி கட்டியிருக்காரு. ஆமாம் அத்தை, பரணிக்கு பிடிச்ச மாதிரி அவரை கேட்டு தான் அப்பா கட்டினாரு. நல்ல நாள் பாருங்க அத்தை, எல்லாரையுமே வரவழைச்சி சின்னதாக ஒரு திறப்பு விழா பண்ணிடலாம். சின்னதாக என்று ஆரம்பித்து பெரிய அளவிலேயே விழா ஏற்பாடுகள் நடைபெற ஆரம்பித்தது. திறப்பு விழா அழைப்பிதழ் அச்சடிக்கப்பட்டு வர, ஹேமா, உங்கள் அப்பா திறப்பு விழாவுக்கு பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. மண்டபம் பிடிச்சு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி ஒரு கல்யாண ஏற்பாடு போல் நடக்குது. டாக்டர் மாப்பிள்ளனா சும்மாவா? நடத்தட்டும். 4 பேருக்கு தெரிஞ்சாதானே நமக்கு நிறைய பேஷண்ட் வருவாங்க. சொல்லி சிரிக்கிறாள் ஹேமா. பரணி, இங்கே வாப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? நம்ம சொந்தம்னு சொல்லிக்க சுகந்தி தான் இருக்கா. அவளுக்கு அழைப்பிதழ் கொடுக்கணும்ப்பா. கொடுப்போம்மா. அத்தை இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எங்களுக்கும் சந்தோஷந்தானே. உறவுகளை ஒத்துக்க அவள் காட்டிய தயக்கம்தான் அவளிடமிருந்து நாங்கள் விலகி இருந்தோம். விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. சுகந்தியின் குணம்தான் அப்படியோ தவிர அடிப்படையில் அவன் நல்லவ. அவள் உன்னை அண்ணன் மகனாக என்றைக்குமே பார்த்ததில்ல. ஆனால் நீ என் மனசில் அவளை அப்பாவோட தங்கச்சியாக மதிப்பும் மரியாதையுமா வச்சுருக்க. ஆமாம்மா, அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்பாவை பார்க்குற உணர்வு தான் இன்றைக்குமே இருக்குது. நானும் ஹேமாவும் நேர்லேயே போய் அழைப்பிதழ் கொடுத்து உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கும் வேணும், அவசியம் வாங்கன்னு வற்புறுத்தியே கூப்பிட்டு வரோம். நிச்சயமாக அத்தை மனசு மாதிரி எங்களை ஆசீர்வாதம் பண்ண வருவாங்க. சரிப்பா, நான் உன்னை தடுக்கலை. நீ சொன்னபடியே ஹேமாவை அழைச்சிட்டு போய் கூப்பிடு. சுகந்தி வந்தால் எனக்கும் சந்தோஷந்தான். அத்தை வீட்டுக்கு ஹேமாவோடு சென்று காலிங் பெல்லை அழுத்த 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி கதவை திறந்து, உங்களுக்கு யார் வேணும்? அவர்களை பார்க்கிறாள். அவள் சொன்ன விஷயம் அதிர்ச்சியை தர அவளையே பார்க்கிறார்கள். என்ன தம்பி, நம்ப முடியலையா? வீட்டை விற்றுட்டு அவங்க அமெரிக்கா போயிட்டாங்க. அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலையே. நாங்கள் இந்த வீட்டை வாங்கி 6 மாதம் ஆச்சுப்பா. அம்மா வேறு யார்கிட்ட கேட்டால் தகவல் தெரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் ஒன்று செய்யுங்க. இந்த வீட்டை பேசி முடிச்சு கொடுத்த புரோக்கர் பரமசிவம் அவங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவரை போய் பாருங்கள். வேணும்னா அவர் அட்ரஸ் தரேன். தேங்க்ஸ்மா, கொடுங்க, நாங்கள் போய் பார்க்குறோம். உட்காருங்க. நீங்கள் சுகந்தி அம்மாவுக்கு என்ன உறவு? நான் அவங்க அண்ணன் மகன். இது என் மனைவி. அப்படியா? நான் உங்களை பார்த்ததே இல்லை. பாபு சார் இருந்த வரைக்கும் அமோகமாக வாழ்ந்தாங்க. பொண்டாட்டிய மகாராணி மாதிரி வச்சுருந்தாரு. அவர் போனார், எல்லாமே போச்சு. பிள்ளை சரியில்லை. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்ப்பா, அவங்க பிள்ளை ரகு அம்மாவோட இருக்கேன்னு அமெரிக்காவிலேருந்து வந்தார். மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து போகலை. அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் இங்கே இருக்க பிடிக்காம திரும்ப அமெரிக்கா கிளம்ப முடிவு பண்ணிட்டாரு. வீடு அவர் பெயரில் அவங்க அப்பா எழுதி வச்சுருந்ததுனால வீட்டை விற்றுட்டு கிளம்பிட்டாரு. அப்படின்னா இப்போ சுகந்தி அத்தை எங்கே? இனி நீ தனி மனுஷியாக இருக்க வேண்டான்னு செங்கல்பட்டில் சுபிக்ஷா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் பணம் கட்டி சேர்த்துட்டு போயிட்டாரு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம் தம்பி, நான் கூட கேட்டேன். ஏன்பா, நல்லா வாழ்ந்தவங்க அவங்கள போய் இப்படி முதியோர் இல்லத்தில் விடுறியேன்னு மனசு கேட்காம கேட்க தான் செஞ்சேன். இனி தனியாக வீடு பிடிச்சி அவங்க காலத்தை ஓட்டுறது கஷ்டம். நானும் இப்போதைக்கு அமெரிக்காவிலேருந்து வரப்போகிறதில்ல. அந்த இல்லத்தில் தனி ரூம், நல்ல கவனிப்பு, நேரத்துக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். மாதம் மாதம் பணம் கட்டினா நல்ல விதமாக அங்கே இருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாருப்பா. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஹேமா பரணியோடு ஸ்வேதா அவர் முன் நிற்கிறாள். இங்கே சுகந்தின்னு 6 மாதத்துக்கு முன்னால் வந்து சேர்ந்தாங்களே, அவங்கள பார்க்கணும். யார்? அவங்க மகன் கூட அமெரிக்காவில் இருக்கிறாரே, அந்த அம்மாவா? ஆமாம், அவங்களே தான். அதை ஏன் கேட்குறீங்க? அவர் பெருசாக சொல்லி சேர்த்துட்டு போயிட்டாரு. மாதம் மாதம் பணம் அனுப்புகிறேன்னு, பார்த்துக்கோங்கன்னு. 3 மாதமாக பணமும் வரல, தகவலும் வரல. அதனால தான் அவங்க கிளம்பிட்டாங்க. அதிர்ச்சியோடு அவரை பார்க்கிறார்கள். எங்கே போனாங்க? எங்கே இருக்காங்கன்னு தகவல் தெரியுமா? அவங்கள பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம். தயவு செஞ்சு சொல்லுங்களேன். ஐயா, என் பிள்ளை என்னை கை கழுவிட்டு போயிட்டான். இனி எனக்காக பணம் அனுப்பி வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளவு பணம் கொடுத்து என்னால் இங்கே தங்கவும் முடியாது. நான் கிளம்புறேன். ரொம்ப நன்றி ஐயா. எங்கம்மா போவீங்க? எங்கேயாவது கோயில் குளம்னு என் காலத்தை கடத்திட்டு போகிறேன். இதுதான் கடவுள் எனக்கு எழுதி வச்ச விதின்னா அதுக்கு
ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அம்மா, எனக்கு தெரிஞ்ச ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் இருக்குது, அங்கே வேணும்னா உங்களை சேர்த்து விடவா? உங்களுக்கு புண்ணியமாக போகும், அதை செய்யுங்க. ஏதோ என் மிச்ச காலத்தை அங்கே ஓட்டிட்டு போயிடுறேன். கண் கலங்க அவர் சொல்வதை கேட்கிறாள் ஸ்வேதா. சரி சார், அந்த இல்லம் எங்கே இருக்குது? அமுதம் முதியோர் இல்லம்னு கடைத்தெரு பஜாரில் 2வது சந்தில் இருக்குமா, அங்கே தான் இருக்காங்க, போய் பாருங்க. பாவம், வாழ்க்கையில் ரொம்பவும் நொந்து போயிட்டாங்க. தங்களை நோக்கி தூரத்தில் வரும் சுகந்தியை பார்க்கிறாள். சுகந்தியா இது? பட்டும் நகைகளுமாக போட்டு கம்பீரமாக காட்சியளிப்பவள் உடல் மெலிந்து கைத்தறி சேலையில் சோகமே உருவாக. அருகில் வந்தவள் அண்ணி ஸ்வேதாவை கட்டி கொண்டு வாய்விட்டு கதறி அழுகிறாள். என் நிலைமையை பார்த்தீங்களா அண்ணி? பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்த பிள்ளை கடைசியில் என்ன கதிக்கு ஆளாக்கிட்டான்னு பார்த்தீங்களா? அவங்க அப்பா பார்த்து பார்த்து வீடு கட்டினாரு, அதில் மூலையில் ஒதுங்க கூட எனக்கு இடம் இல்லாமல் போச்சு. அவன் மேலே நாங்கள் உயிரியே வச்சுருந்தோம். கடைசி காலத்தில் என்னை நிர்கதியாக விட்டுட்டு போயிட்டானே. அழாத சுகந்தி, உனக்கு நாங்கள் இல்லையா? நீ ஏன் எங்களை தேடி வரல? எப்படி அண்ணி, உங்களை ஒரு மனுஷியாக கூட மதிக்காமல் உங்கள் மனசு நோக விஷம் தடவிய வார்த்தைகளை தானே நான் பேசியிருக்கேன். எந்த முகத்தை வச்சு உங்களை தேடி வருவேன்? அத்தை, அப்படி சொல்லாதீங்க. என்றைக்குமே அம்மா உங்களை வெறுத்ததே இல்லை. எங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தம் தான் எங்களுக்கு இருந்தது. நீங்கள் எங்கள் அப்பாவோட தங்கை, உங்களை காப்பாற்றுற கடமை எனக்கும் இருக்குது. என்ன உங்கள் மகனாக நினச்சிக்கோங்க. வாங்கத்த போகலாம், அழாதீங்க. கண்களை துடைத்து கொண்டவள் பரணியை நிமிர்ந்து பார்க்கிறாள். பரணி, நான் பாவிப்பா, உன் முன்னாடி நிற்கக்கூட அருகதை இல்லாதவ. சின்ன வயசுலேருந்தே உன்கிட்ட வெறுப்பை தான் காட்டியிருக்கேன். என் அண்ணனும் அண்ணியும் உன்னை மகனாக சுவீகரிக்க வளர்த்ததை என்னால் ஒத்துக்கவே முடியல. அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாதை, என்ன குலமோ கோத்திரமோ அதிர்ஷ்டம் இல்லாதவன் வந்த இடத்துல என் அண்ணனை முழுங்கிட்டான்னு விஷத்தை தானே உன் மேலே கொட்டினேன். என் வார்த்தைகளை நீயும் அண்ணியும் தாங்கிக்கிட்டு அமைதியாக போனீங்க. நீ அருமையான புள்ள பரணி, இப்போ மனசார ஒத்துக்கிறேன். பெத்து வளர்த்தாதான் பிள்ளைன்னு சொல்லணும்னு இல்லை. எந்த இரத்த தொடர்பும் இல்லாமல் உண்மையான அன்பும் பாசமும் உங்களை இணைச்சிருக்கு. தாயும் மகனுமா ஒருவர் மேலே ஒருவர் இவ்வளவு அன்போடு இருக்கீங்க. பெறாத பிள்ளை நீ. உனக்கு இருக்கிற அந்த துடிப்பு என் உறவுகள்ங்கிற ஆற்றாமல் நான் பெத்த பிள்ளைகிட்ட இல்லாமல் போயிடுச்சே. மனப்பூர்வமாக நீ என் அண்ணன் மகன், என் மருமகன்னு ஒத்துக்கிறேன் பரணி. என்னை மன்னிச்சிடுப்பா. என்ன அத்தை இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? என்னை திட்ட, அடிக்க, கோபிச்சுக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கத்த. சுகந்தி, நீ மன்னிப்பு கேட்ட வரைக்கும் போதும். பரணி யாரு? அவனும் உன் பிள்ளை தானே. வா, சொல்லிட்டு கிளம்பலாம். நம்ம வீட்டுக்கு போவோம். பரணி நந்தகுமார் மருத்துவமனைன்னு உன் அண்ணன் பேரில் ஆஸ்பத்திரி கட்டி திறப்பு விழா பண்ண போகிறான். உங்கள் அண்ணன் சார்பாக நீ இருந்தால் அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணு சுகந்தி. அம்மா, உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மகளாக இருப்பேன். நான் அத்தை பரணின்னு அன்பான உறவு பூக்கள் பூத்திருக்கு எங்கள் குடும்பத்தில். இன்னொரு பூவாக நீங்களும் சேர்ந்து மனம் வீச போகிறீங்க. நமக்குள்ள அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம். புறப்படுங்க. அன்போடு சொல்ல ஹேமாவை தழுவிக்கொள்கிறாள். பரணியும் ஹேமாவும் இருபுறமும் நடக்க ஸ்வேதாவும் சுகந்தியும் நடுவில் நடந்து செல்கிறார்கள். என் பிள்ளை பரணி கடைசி வரைக்கும் எனக்கு காவலாக இருப்பான் என்ற பெருமித முகத்தில் தெரிய மகனின் கரத்தை பற்றுகிறாள் ஸ்வேதா. பெற்ற பிள்ளை நிர்கதியாக விட்டாலும் இனி அண்ணன் பெறாத பிள்ளை பரணி எனக்கு கடைசி வரை பாதுகாப்பாக இருப்பான் என்ற நம்பிக்கை முகத்தில் இருந்த சோர்வை விரட்டி நிம்மதியை தோற்றுவிக்க ஹேமாவின் கரத்தை பற்றுகிறாள் சுகந்தி. நால்வரும் கைகோர்த்து தூரத்தில் நிற்கும் காரை நோக்கி செல்கிறார்கள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.